ഭീകരമായ നമസ്കാരം. ദുർഗാകോവില് എല്ലാ വർഷവും കർക്കിടകമാസത്തിലുള്ള ആടിച്ചൊവ്വ, ആടിവെള്ളി എന്നീ നാളുകളിൽ നമ്മളിന്റെ പലവിധമായ കലാപരിപാടി, വായ്പാട്ട്, ക്ലാസിക്കൽ മ്യൂസിക്, ഡാൻസ്, പല പരിപാടികളും നടത്താൻ വരുന്നത്. ഇന്നത്തെ പരിപാടി നടത്തുന്നത് കുമാരി അനന്യ, അതിന്റെ കുമാരി ഐശ്വര്യ, ഇവ രണ്ട് സിസ്റ്റേഴ്സാണ്. ഇന്നൊക്കെ സംഗീത ഉപന്യാസം മാത്രം നടത്തുന്നത്. ഒരുപാട് സപ്പോർട്ട് ചെയ്തിട്ട് വേണ്ടി സ്വീകരണം നമ്മളിന്ന് പുസ്തകമുള്ള ആളാണ് ചെയ്യുന്നത്. നമ്മൾ ഇത്രയും നേരം ഒരു കലാപരിധിയോടെ ധാരാളം നടത്തി എല്ലാവരും ആസ്വദിച്ചെടുക്കുന്ന സമയത്തില് ഒരു നല്ല കച്ചേരി നടത്തുന്നതൊക്കെ അവർക്ക് ഭാഗ്യമുള്ളതൊക്കെ അതിലേക്ക് എല്ലാവരും ആശംസകളും കുറ്റാവുകയും സംഗീത ഉപന്യാസം സമയം നടത്തി എല്ലാവരും കേട്ട് ഇതുവരെ കേട്ട് കാണാത്തവർ അങ്ങനെ ഉപന്യാസമൊക്കെ എല്ലാവരും കേട്ട് അവർക്ക് വേണ്ട ആശയങ്ങൾ കൊടുക്കണമെന്ന് പ്രത്യേകം ആഗ്രഹിച്ചു. जानकी कांत स्मरणं जय जय राम राम, गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा, हर नमः पार्वती पतये, हर हर महादेवा, आदि पराशक्ति माता की जय, सद्गुरुनाथ महाराज की जय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं सर्वविघ्नोपशान्तये, दुर्गे स्मृता हरसि भीतिमशेषजन्तोः, स्वस्त्यैः सदा मतिमती शुभां दारिद्र्यदुःखं भयहारिणी कारुण्या, दारिद्र्यहारिणी दुःखहारिणी भयहारिणी कारुण्या, सर्वोपकारकरणाय सदा गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः, गुरु साक्षात् परं ब्रह्म, तस्मै श्रीगुरवे नमः। हरे रामेति कृष्णेति
Shut
உண்மையான பகவானுடைய பரமசிருமையினாலேயும் அம்பாளுடைய ஒரு அபார கருணையினாலேயும் குருநாதருடைய ஒரு கருணையினாலேயும் இன்றைய தினம் அம்பாள் சன்னதியில உட்கார்ந்துட்டு அம்பாளுடைய மகிமையை ஸ்மரிக்கக்கூடிய பெரிய பாக்கியம் நம்ம எல்லோருக்கும் கிடைச்சிருக்கு. நம்ம இத்தனை தர்மங்கள் ஃபாலோ பண்றோமே, அப்பா கோவிலுக்கு வரணும் அப்படின்னா இப்படிதான் வரும், வேஷ்டி கட்டிட்டு வரணும்னா வேஷ்டி கட்டிட்டு தான் வரும், புடவை உடுத்திட்டு தான் வரணும்னா புடவை உடுத்திட்டு தான் வரும். இப்படி பல தர்மங்கள் இருக்கு இல்லையா? உண்மையெல்லாம் பேசணும், சத்தியம் வதா தர்மம் சரண் எல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோமே, எப்படி ஃபாலோ பண்றோம்? இதெல்லாம் யாரோ ஒருத்தர் எழுதி வச்சிருக்காரா? அவ சொன்னபடி ஃபாலோ பண்றோமா? இல்ல அவாவா இப்ப புதுசா ரூல்ஸ் மாத்திக்கிறா இல்லையா? அந்த மாதிரி மாறி 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 இப்படி நமக்கு ஒரு ரூல்ஸ் வந்துட்டா அப்படின்னு கேட்டா நம்மளுடைய இந்த தர்மத்துக்கு ஆதாரம் எது அப்படின்னு பார்த்தா வேதம் தான் இந்த அத்தனை தர்மங்களுக்கும் ஆதாரமா இருக்கு. வேதம் அகில தர்ம மூலகா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த வேதம் அப்படிங்கிறதுதான் இந்த தர்மங்களுக்கு ஆதாரமாக இருக்கு. அப்போ இந்த வேதத்தை இன்றைய தினம் இத்தனை தூரம் இது போஷிச்சு இப்படி எல்லாரும் வேத அத்தியனம் பண்றா, இத்தனை பேர் வைதிகாலா இருக்கா அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் யாரு அப்படின்னா ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியா. ஏன் அப்படின்னு கேட்டா அவருடைய அவதாரத்துக்கு முன்னாடி 72 பாஷண்ட மதங்கள், அதாவது அந்த மதங்கள்னா வேதத்துல என்ன சொல்லிருக்கோ அத பண்ணாத அப்படின்னு சொல்ற 72 மதங்கள் நம்மளுடைய பாரத தேசத்துல நம்மளுடைய இந்தியால இருந்துதான். அந்த 72 மதத்திலையும் ஒன்னத்தோட பேரு கூட நமக்கு தெரியாத அளவு அது எல்லாத்தையும் கண்டிச்சு இன்றைய தினம் வைதிகத்தை இப்படி ஸ்தாபிச்சிருக்கா அப்படின்னா அது அப்பேற்பட்ட ஆச்சாரியாளுடைய வைபவம். அந்த ஆச்சாரியால என்ன சொல்றா அப்படின்னா சம்போர் மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா. எந்த சிவபெருமான் இங்க உட்கார்ந்து இருக்காரோ லிங்கமா அவர் தான் தானே தன்னுடைய மௌனத்தை விட்டுட்டு, தட்சிணாமூர்த்தி அவருடைய மௌனத்தை விட்டுட்டு ஆதிசங்கராக அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்றார். அந்த ஆதிசங்கரர் அவதாரம் பண்ணி அவருடைய முக்கியமான அவதார காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா ஷண்மத ஸ்தாபனம். அதாவது முக்கியமா பிரதானமா நாம இப்போ 6 தெய்வங்களை கொண்டாடி இருக்கோம். முதல்ல யாரு அப்படின்னா நம்மளுடைய கணபதி. அந்த மதத்துக்கு காணபத்தியம் அப்படின்னு பெயர். யார் யாரெல்லாம் கணபதியை உபாசனை பண்ணிட்டு ஔவையார போல இருக்கிறவா அந்த காணபத்தியத்துக்கு கீழே வருவா. அடுத்தது என்ன அப்படின்னா ரொம்ப பிரசித்தமான சைவம் அப்படிங்கிறது சிவபெருமான ஆராதிக்கக்கூடியது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா வைஷ்ணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ்ணுவை ஆராதனை பண்ணக்கூடியது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா சாக்தம் அப்படின்னு தேவிய ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறது, அம்பாள ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறது சாக்தம் அப்படின்னு அதற்கு பெயர். மற்றொன்று முருகரை ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கௌமாரம் அப்படின்னு பெயர். இவா எல்லா தெய்வங்கள் இருந்தாலும் நித்தியம் நம்ம கண்ணால பாக்குறோமே கண்கண்டு தெய்வமான சூரிய நாராயண பகவான் அவரை ஆராதிச்சுட்டு இருக்கக்கூடியது சௌரம் அப்படிங்கிற இந்த 6 மதங்கள். ஆதிசங்கரர் முக்கியமா மற்றொன்றத ஸ்தாபிச்சார். அது என்ன அப்படின்னா அத்வைத்தம் அப்படிங்கறத ஸ்தாபிச்சார். அந்த அத்வைத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரே ஒரு பரபிரம்மம், அந்த பரபிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், மீதி இந்த லோகத்துல இத்தனை விஷயங்கள் பாக்குறோமே இது எல்லாமே மித்யா, இது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்றார். என்ன சுவாமி இது, நீ பாட்டு உட்கார்ந்து மேடையில உட்கார்ந்து இதெல்லாம் பொய்ங்கிறியே, நான் இந்த பில்டிங்க பாக்குறேன், இங்க இத்தனை சேர பாக்குறேன், இங்க மைக்க பாக்குறேன், இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இப்படி இருக்கு, இத பார்த்து நீ பொய்ங்கிறியே, எப்படிமா நீ பொய்ன்னு சொல்ற அப்படின்னா இந்த சேர் இங்க 10 வருஷமா இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சேர் எங்க இருந்தது நமக்கு தெரியாது. சரி இந்த சேர் இன்னொரு ஒரு 20 வருஷம் இருக்க போறதுன்னு வச்சுக்கோமே, 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சேர் எங்க போக போறது அப்படின்னு கேட்டா அதுவும் நமக்கு தெரியாது இல்லையா? அப்ப இந்த சேரை இப்போதைக்கு நீ பாக்குறியே தவிர இந்த சேர் அப்படிங்கிறது உண்மையான வஸ்து கிடையாது, நிரந்தரமான வஸ்து கிடையாது அப்படிங்கறதுதான் அவர் சொல்றார். அந்த பரபிரம்மம் அப்படிங்கறது நிறைய இருக்குன்னு நினைச்சுக்காதப்பா, ஏகஹா அப்படின்னு ஒரே ஒரு பரபிரம்மம் தான் இருக்கு அப்படிங்கறதுதான் அத்வைதம். இந்த அத்வைதத்தை இன்னும் மகாபெரிவா ரொம்ப அழகா சொல்லுவா. ஒரு கிராமத்துல ஒரு பையன் இருந்துருக்கான். அந்த பையனுக்கு ஒரு வேலையும் தெரியாது, ஒன்னும் பண்ண மாட்டான், எப்ப பாரு அவங்க
சாப்பிடுவான் தூங்குவான், தூங்குவான் சாப்பிடுவான், சாப்பிடுவான் தூங்குவான், தூங்குவான் சாப்பிடுவான், இப்படின்னு சில பேர் இருப்பா இல்லையா லோகத்துல. அந்த மாதிரி அந்த பையன் வந்து இருக்கான். அவாது எப்ப பாரு டேய் தண்டசோறு ஏதாவது வேலை பாருடா, இப்படி எப்ப பாரு சும்மாவே இருக்கியே தண்டசோறு திட்டுவான். பாவம் அந்த குழந்தைக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு தோணிட்டு எல்லாரும் நம்மள இப்படி தண்டசோறுன்னு திட்டுறாலே, நம்ம எதுக்குதான் ஃபிட் இந்த லோகத்தை எப்ப பாரு சாப்பிடுறோம் தூங்குறோம் சாப்பிடுறோம், நாயெல்லாம் கூட தான் சாப்பிடுறது, நாயெல்லாம் கூட தான் தூங்குறது, அப்ப நம்மளும் அந்த நாய் மாதிரி இருக்கோமே அப்படின்னு நினைச்சுட்டான் அந்த பையன். திடீர்னு ஆத்த விட்டு வெளியில கிளம்பி போனா அங்க ஒரு சர்க்கஸ் நடக்கக்கூடிய இடம். அந்த சர்க்கஸ்க்கு போனா போய் அந்த சர்க்கஸோட முதலாளி இருப்பாரு, அவர்கிட்ட போய் சுவாமி இது மாதிரி எங்க ஆத்துல என்ன எல்லாரும் தண்டசோறுன்னு சொல்றா, எனக்கு ஏதாவது நீங்க வேலை கொடுங்கோல, நான் ஏதாவது வேலை பாக்குறேன், உனக்கு என்ன வேலைடா தெரியும்? நான் நன்னா சாப்பிடுவேன், நன்னா தூங்குவேன், இந்த 2 வேலை நான் நன்னா பண்ணுவேன். டேய் இந்த வேலையை வச்சுட்டு நீ என்னடா இங்க வேலை பார்ப்பேன், பேசாம நீ உருப்படியா ஏதாவது ஒரு வேலை கத்துக்கோ, கத்துக்கிறதுக்கு நான் உனக்கு 3 வேலையும் சாப்பாடு போடுறேன், கொஞ்சம் பைசா கொடுக்குறேன், கத்துட்டு இங்க ஒழுங்கா வேலை பார்க்கணும், பண்றியா? பண்றேன் சுவாமி அப்படிங்கிறா. இப்படி கொஞ்ச நாளைக்கு அங்க இருக்கக்கூடிய சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்கா. அந்த முதலாளி பார்த்தா இவன் என்னடா சின்ன வேலையெல்லாம் பாக்குறான், ஆனா 3 வேலை நல்லா சாப்பிடலாம் தூங்குறான், இவனுக்கு இப்படியே விட்டா சரி வராது அப்படின்னு நினைச்சிட்டா. உடனே அவர் சொன்னார், நீ கயிறு மேல ஏறி நடக்க கத்துக்கோ. அவன் பார்த்தா எனக்கு கயிறு மேல நடக்கிறதா சாதாரணமா நடக்கிறதே பெரும்பாடா இருக்கு, தடுக்கி விட்டு விழுந்துடுவோமோன்னு பயமா இருக்கு, இல்ல கயிறு மேல நடக்க சொல்றீங்க, அதெல்லாம் கத்துக்கலாம்டா, பிராக்டிஸ் தான், பிராக்டிஸ் பண்ணா வராததுன்னு ஏதாவது ஒண்ணு உண்டா என்ன, அதனால பிராக்டிஸ் பண்ண கத்துக்கோ அப்படிங்கிறார். இவனும் ஏதோ கயிறு மேல நடந்து பிராக்டிஸ் பண்றான். பண்ண உடனே அந்த முதலாளி சொல்றா, இங்க இத்தனை காலம் ஒரு ஆப்பிரிக்கன் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தா, அவர் மேல ஒரு தோலை மாட்டிட்டு அப்படி இந்த கயிறு மேல ஏறி நடக்கிறார் அப்படின்னா ஆப்பிரிக்கன் வரார் அப்படின்னு தண்டோரா கொட்டினா எல்லாரும் கை தட்டின்னு பாப்பா. இப்ப அந்த ஆப்பிரிக்கன் போயிட்டா, நீ இருக்க இல்லையா கயிறு மேல நடக்க கத்துக்கிட்ட இல்லையா, அந்த தோல் இங்கதான் இருக்கு, அந்த தோலை நீ மாட்டிக்கோ, மாட்டிட்டு நீ இங்க இருந்து கயிறுல நட அப்படின்னு. உடனே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் மேடை அத்தனை சர்க்கஸ் பாக்குறவா எல்லாரும் இப்படி நின்றுட்டு இருக்கா. அங்க இருக்கக்கூடியவால ஆப்பிரிக்கன் வரார் அப்படின்னு தண்டோரா கொட்டினா இவர் ஜாம்னு நடந்து வந்துட்டா. பாதி வழிக்கு மேல நடந்து வந்த உடனே இவர் பேசாம நடந்து வந்திருக்கலாமா இல்லையா, பார்த்தா நம்ம நடக்கிறோமே கீழே எவ்வளவு ஹைட்ல நம்ம நடக்கிறோம் அப்படின்னு பாப்போமே அப்படின்னு கீழே குனிஞ்சு பார்த்தா ரொம்ப தூரம் நடக்கிறோம் அப்படின்னு பார்த்த உடனே பயம் வந்துட்டு உடனே பொத்துன்னு கீழே விழுந்துட்டா. விழுந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா அங்க ஒரு குகை, அந்த குகையில அங்க ஒரு கேஜ்ல ஒரு சிங்கம் இருக்கு, அந்த சிங்கத்தை யாரோ திறந்து விட்டுட்டா. இவருக்கா அடப்பாவி எவனோ ஒருத்தர் சிங்கத்தை திறந்து விட்டுட்டானே, சிங்கம் வந்து இவரை நம்மள கடிச்சுதான் சாப்பிட போறது அப்படின்னு பயப்படுறா. பயந்துட்டே என்ன பண்றாரு அப்படின்னா, சிங்கம் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன் சிங்கம். என்ன ரெக்வெஸ்ட் அப்படின்னு கேட்டா, நான் ஆப்பிரிக்கன் தோல் தான் போட்டுட்டு இருக்கேன், நான் ஆப்பிரிக்கன் கிடையாது, நான் பக்கத்து தெரு ராமசாமி, நீ என்ன ஒண்ணும் பண்ணிடாத அப்படிங்கிறார் இவர். அந்த சிங்கம் உடனே பார்த்துதான், டே ராமசாமி நீ பயப்படாதடா, நான் கோடியாதி கிருஷ்ணசாமி, நானும் சிங்கம் மாதிரி வேஷம் தான் போட்டுட்டு இருக்கேன், நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன், நீ என்ன காட்டி கொடுத்துடாத அப்படிங்கிறாரா. இந்த கதையை எதுக்கு மகாபெரிவா சொல்றார் அப்படின்னா, நீ சிங்கம்னு பாரு, ஆப்பிரிக்கன்னு பாரு, எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடியது அந்த ராமசாமியும் கிருஷ்ணசாமியும் தானே தவிர நீ பாக்குற இந்த சிங்கம் அப்படிங்கறதோ இந்த ஆப்பிரிக்கன் அப்படிங்கறதோ எல்லாமே பொய் தான்ப்பா அப்படிங்கறத ரொம்ப அழகா எடுத்து காண்பிக்கிறதுக்காக இந்த கதையை சொல்றார். இப்படி சொன்ன உடனே நமக்கே கன்ஃபியூஷன் தான் இல்லையா, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரம்மம் அப்படிங்கிறது ஒன்னே ஒண்ணுதான் அப்படிங்கிறார். ஒன்னே ஒண்ணு அப்படின்னு சொன்ன ஆதிசங்கரே அடுத்து என்ன சொல்றார் அப்படின்னா, சண்மதங்களை ஸ்தாபனம் பண்றார், கணபதிங்கிறார், சிவன்கிறார், விஷ்ணுங்கிறார். இது என்னது, இது ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியலையே, இவ ஒன்னா இல்ல இவ 6 பேரா, இது என்னன்னே புரியலையே அப்படின்னா, பக்தி அப்படிங்கறது வளரணும் அப்படிங்கறதுக்காக தான் நமக்கு இந்த ரூப ஆராதனைகள் எல்லாமே கொடுத்துருக்காளே தவிர, நாம சிவபெருமான வழிபடுறோம் அப்படின்னா நமக்கு சிவன் தான் பரபிரம்மம், நம்ம விஷ்ணுவ வழிபடுறோம் அப்படின்னா நமக்கு விஷ்ணு தான் பரபிரம்மம், நம்ம தேவிய வழிபடுறோம் அப்படின்னா தேவி தான் பரபிரம்மம். இப்படி அவாவா எந்த சுவாமிய வழிபடுறாளோ அவாவாளுக்கு அது பரபிரம்மம். இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, தமிழ்ல தூத்தம் அப்படி
அப்படின்பா. இங்க கேரளா பக்கம் வந்தோம் அப்படின்னா வெள்ளம் அப்படின்னு சொல்லுவா. மகாராஷ்டிராவுக்கு போனா பானி அப்படின்னு சொல்லுவா. வாட்டர் பாட்டில் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவா. இப்படி இங்கிலீஷ்ல சொன்னாலும் தமிழ்ல சொன்னாலும் இல்ல சம்ஸ்கிருதத்தை தீர்த்தம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம எந்த வஸ்துவை சொல்றோமோ அந்த வஸ்து ஒண்ணுதானே. அத சொல்ற பாஷைகள் அத சொல்ற வார்த்தைகள் வேணா வேற வேறையா இருக்கலாமே தவிர அந்த வஸ்து ஒண்ணுதானே அப்படின்னு கேக்குறா. சரி, இந்த வஸ்து ஒண்ணுதான், அப்ப வெறும் ஒரே ஒரு இது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிடுறா இல்லையா? எதுக்காக இத்தனை ஐட்டம் வைக்கணும்? எதுக்காக இத்தனை பகவான சொல்லி இந்த பகவான் இவர் அவர் அவர் இத்தனை பகவான் நம்ம இதுவே 6 அப்படின்னு பேச்சுக்கு சொல்றோம். இந்த 6க்குள்ளேயே எத்தனை வெரைட்டி இருக்கு அப்படின்னா கணபதி அப்படின்னா சாதாரணமா அரச மரத்தடியில கணபதி உட்கார்ந்து இருப்பார், ஆனந்த கணபதினு உட்கார்ந்து இருப்பார், கையில மிருதகத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய கணபதி இருப்பார், நர்த்தனம் ஆடிட்டு இருக்கக்கூடிய கணபதி இருப்பார். இப்படி கணபதினு பார்த்தாலே இத்தனை வகை. சிவன் அப்படின்னு பார்த்தாலே லிங்க ரூபமா இருப்பார், சில பேர் கீழே இருப்பார், சில பேர் பெருசா இருப்பார். இப்படி சிவன் பார்த்தாலும் பல வகைகள் உண்டு. தேவி அப்படின்னு பார்த்தாலும் இங்க இருக்கக்கூடிய தேவி ஒரு ரூபத்துல இருக்கா அப்படின்னா மற்ற கோவில்கள்ல மற்ற சக்தி பீட்டங்கள்ல எல்லாம் போய் பார்த்தா அவங்க ஒரு ரூபத்துல இருப்பா. விஷ்ணு அப்படின்னு எடுத்துட்டா கேட்கவே வேண்டாம். விஷ்ணு அப்படின்னு ஒரு வார்த்தை தான் அவர் சொல்றாரே தவிர அதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ராமர் இருக்கார், தசாவதாரம் இருக்கு. இந்த தசாவதாரத்தை தவிர பல அவதாரங்கள் இருக்கு. நம்மளுடைய இந்த கேரளாலேயே செல்ல குழந்தையா இருக்கக்கூடிய நம்மளுடைய குருவாயூரப்பன் இருக்கார். இப்படி விஷ்ணு அப்படின்னு எடுத்திருந்தாலும் பல உண்டு. இப்படி எந்த தெய்வத்தை எடுத்திருந்தாலும் பல ரூபம் பல நாமங்கள் இருக்கே. இதெல்லாம் எதுக்கு சார்? ஒரே ஒரு சுவாமி ஒரே ஒரு ரூபம் கொடுத்துட்டா எங்களுக்கு ஈஸியா இருக்கணும் இல்லையா? இவர் தான் சுவாமின்னு புடிச்சுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டா நம்ம எதுக்குன்னா நிச்சயம் 3 பேரை சாப்பிடுறோம் இல்லையா? எதுக்கு சாப்பிடுறோம்? பசி எடுக்கிறது, பசி தீரணும் அப்படிங்கறதுக்காக தான் சாப்பிடுறது அப்படிங்கறதே இருக்கு இல்லையா? பசி தீரணும் அப்படின்னா நாம வெறும் சாதத்தை மட்டும் சாப்பிட்டாலே பசி தீர்ந்து போயிடும். ஆனா நம்ம வெறும் சாதத்தை மட்டுமா சாப்பிடுறோம்? இப்போ ஓணம் வேற வந்துடும் இன்னொரு 1 மாசத்துல. ஓணம் சத்யா அப்படின்னு பெரிய இலையா வச்சுட்டு அடப்பிரதமன் 4 வகை பாயசம், ஓலன் காலன் புலிசேரி எரிசிலி எத்தனை வெரைட்டி, குழம்பு ரசம். அதுலயும் ஒருத்தருக்கு பப்படம் சாப்பிடறவா அப்பளம் சாப்பிட மாட்டா, அப்பளம் சாப்பிடறவா வடம் சாப்பிட மாட்டா, ஊறுகாய் அப்படின்னாலும் நார்மலா மட்டும்தான் சாப்பிடுவேன்னு சில பேர் உட்கார்ந்து இருப்பா, சில பேர் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் தான் வேணும்னு உட்கார்ந்து இருப்பா. இப்படி எதுக்கு சார் இத்தனை வெரைட்டி? வெறும் சாதம் சாப்பிட்டாலே பசி அடைஞ்சிடும் இல்லையா? அப்ப எதுக்கு இத்தனை வெரைட்டி இருக்கு? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ருச்சி டேஸ்டா இருக்கணும்னு சாப்பிடுறோம். அப்ப இத்தனை பகவத் ஆராதனை எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய பக்தியை வளர்க்கறதுக்காக தானே தவிர நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கிடையாது. ஒரே பகவானை குடிச்சுக்கோ அப்படின்னா நீ எங்கேயாவது போர் அடிச்சுட்டுன்னு ஓடி போயிட்டா என்ன பண்றது? அதனால இத்தனை பகவான் இத்தனை ரூபங்கள் இருந்தது அப்படின்னா உனக்கு ஒவ்வொன்னு இந்த சுவாமியை பார்த்தேன், இந்த சுவாமியே இந்த அலங்காரத்தை பார்த்தேன், அவர் அந்த அலங்காரத்தை வாங்கிய அப்படின்னு ஒவ்வொரு அலங்காரத்தையும் ஒவ்வொரு ரூபத்தையும் நாம ரசிச்சு நம்மளுடைய பக்தி வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை மார்க்கங்கள் இருக்கு. அதுலயும் நம்மளுடைய சனாதன தர்மத்துல மற்றொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது ஏதோ இப்பதான் புதுசா சொல்ற மாதிரி நினைச்சுக்கிறோம் இல்லையா? அந்த காலத்திலேயே விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அளவுல இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு அந்தந்த இதிகாச புராணங்களை பார்த்தோம் அப்படின்னாலே தெரியுது. முதல்ல ராமாயணம் அப்படின்னு எடுத்துட்டா கூட ராமாயணத்துல முதல்ல ராமரை பத்தி பேசல வால்மீகி பகவான். முதல்ல என்ன சொல்றா அப்படின்னா சீதாயா சரிதம் மகது. ராமாயணம் அப்படிங்கிறது ஏதோ ராமனோட கதைன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்கோ, இது சீதையினுடைய மகத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு கதை அப்படின்னுதான் ஆரம்பிக்கிறார் வால்மீகி பகவானே. ராமாயணத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ ராமபிரான் அயோத்தியில அவதாரம் பண்ணினார், சீதா பிராட்டியை கல்யாணம் பண்ணிட்டு அயோத்திக்கு வந்தார், கைகேயி வரம் வாங்கினார், ராமர் காட்டுக்கு வந்தார். இந்த கதை எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ராவணன் அங்கிருந்து வந்து சீதா தேவியை தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் ராமர் அங்க சீதை எங்க தேடிட்டே வரக்கூடியவர் சுக்ரீவனை பார்க்கிறார். சுக்ரீவனோட ஒரு சக்கியம் அப்படிங்கிற பேர்ல சுக்ரீவனுக்கு ஒரு அனுகிரகம், வாலி வதமாது சுக்ரீவனுக்கு பட்டா
பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். சுக்ரீவ பட்டாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் சுக்ரீவன் ஆங்காங்கு 4 திசைகள்லயும் எல்லா வானராணியும் அனுப்புறார். எதுக்கு அப்படின்னா சீதை எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு வந்து சொல்லணும் அப்படின்னு அனுப்புறார். அனுப்பும் பொழுது அதுல சில முக்கியமான பேர் தெற்கு திசை சவுத் டைரக்ஷன்ல போறா. அந்த சவுத்ல போகக்கூடியவ அல்ல ஆஞ்சநேய சுவாமி தான் 100 யோஜன விஸ்தீர்ணம் உள்ள சாகரத்தை அந்த சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு போறார். லங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி சூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூந்தேஜ்ய அஞ்சலிம் கிருபா சகார கமனே சூர்யாய சூரியனுக்கு நமஸ்காரம், மகேந்திரனுக்கு நமஸ்காரம், எங்க அப்பா வாயு பகவானுக்கு நமஸ்காரம், ஸ்வயம்புவான பிரம்மாவுக்கு நமஸ்காரம், எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு மனசாக ராமலட்சுமணனுக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பி போறா. போய் லங்கா சாம்ராஜ்யம் பூரா தேடி பார்க்கிறா. தேவி கண்ணையே படல. அப்போ நினைச்சிருந்தாரா ஆஞ்சநேயர், நம்ம அங்கிருந்து கிளம்பும் போது சசூர்யாய மகேந்திராயன்னு எல்லாரையும் வேண்டிட்டோமே, நம்ம எல்லாம் தேடிட்டு வரல, ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி தேடிட்டு வரோம், ஜெகன் மாதாவுடனே தேடிட்டு வரோம். அப்போ ஜெகன் மாதாவுடைய தர்சனம், ஜெகன் மாதாவுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல அவளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணும் இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமாதிதேவ்யோ நமோஸ்து சந்திரார்கமருத்கணேவ்யஹ. முக்கியமான பிரதான தேவதையாக சீதா பிராட்டியை வைத்துக் கொண்டு தேவிக்கு துவாரபாலகால ராமரையும் லட்சுமணரையும் வச்சு மனசினாலேயே ஒரு கோவில் நிர்மாணம் பண்ணி, தேவி உங்களுக்கு நமஸ்காரம் பண்றேமா, எனக்கு உங்க தர்சனம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு கண்ணை திறக்கிறார். திறக்கும் பொழுது அவருக்கு அசோக வனம் கண்ணு தெரியுது. தெரிஞ்ச உடனே ஆஹா இந்த இடத்துல நாம போய் தேடாம விட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சிருந்தார். அசோக வனத்துக்கு போனார். அங்க போய் தேவியை தரிசனம் பண்ணினார். போய் அதுக்கப்புறம் ராவணனை விரட்டினார். அங்கேயிருந்து மறுபடியும் ராமகிட்ட வந்தார். அப்படிங்கறதெல்லாம் ராமாயண கதை. இப்படி கடைசியில ராவண யுத்தம் பத்தி ராவணன் யுத்தம் நடந்து ராவணனே கீழே விழுந்து ஒரேடியா போயிட்டான். போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா எல்லா வானரானும் அவ வேகத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டா. அப்போ ஆஞ்சநேயருக்கு தான் மனசு அடிச்சுட்டான், பிரபோ நான் ஒரு வார்த்தை போய் அம்மாட்ட ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அத்தகைய ஒரு தேவி பக்தராக இருந்து கொண்டு அங்கேயே ராமபிரான் இடத்திலிருந்து விடை பெற்றுக் கொண்டு அங்கேயிருந்து வந்து ஜில்லுன்னு குதிச்சா. சீதா பிராட்டி முன்னாடி குதிச்ச, அம்மா ஸ்ரீராம ஜெயம், நம்ம ராமனுக்கே வெற்றிமா அப்படின்னு சொல்றா. இந்த செய்தி அப்படிங்கிறது சீதைக்கு முன்னாடியே போயிடும். ஏன்னா அத்தனை ராட்சசிகள் கூட இருக்கா இல்லையா, அவள ஏற்கனவே சொல்லியிருக்கா. அதனால தெரியும் அவளுக்கு. அவ சொன்னாரா அப்போ, அப்பா எனக்கு ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு முன்னாடியே இந்த ராட்சசிகள்ட்ட சொல்லிருக்கா. ஆனா எனக்கு மனசுக்கு என்ன தெரியுமா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை கோடி வானர சைன்யம் இருக்கு, சாக்ஷா ஸ்ரீ ராமரே இருக்கார், லட்சுமணரே இருக்கார். ஆனாலும் இந்த கூட்டத்துல என்ன ஞாபகம் வச்சுட்டு எனக்கு வந்து சொல்லணும்னு உன் ஒருத்தனுக்கு தானேப்பா தோணித்து அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி பரமானுகிரகம் பண்ணினா அப்படின்னா எத்தனைய ஒரு தேவி பக்தரா, ராம பக்தர் ஆஞ்சநேயர் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனா எப்படி அப்படி தேவி பக்தராக இருந்து கொண்டு சீதா தேவி அப்படிங்கிறவ ஆஞ்சநேயருக்கு ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி தான் இருந்தாலும் ஒரு குழந்தை அப்படின்னு பார்க்கல, சுவாமி அப்படிங்கிற பாவத்தை பக்தி பண்ணினார். அப்படின்னா ராமாயணத்திலேயே தேவியினுடைய பெருமை எப்படி இருக்கு. அடுத்த முக்கியமான புராணம் எது அப்படின்னு பார்த்தா முதல்ல ஒரு இதிகாசம் பார்த்தோம். இப்ப முக்கியமான புராணம் எது அப்படின்னு பார்த்தா சாக்ஷாத் ஸ்ரீமத் பாகவதம் என்கின்ற 18வது கடைசி புராணம். அந்த புராணத்துல 4வது ஸ்கந்தத்துல தக்ஷன் ஒரு யஜ்யம் பண்றான் அப்படின்னு வருது. தக்ஷனுடைய கதை வருது. அந்த கதையில தக்ஷனுடைய பெண்ணா தாக்ஷாயணியாக தேவி அவதாரம் பண்ணி இருக்காங்க. அப்படி இருந்துட்டு இருக்கக்கூடிய சமயம் தக்ஷன் ஒரு பெரிய யாகம் பண்ணினான். அந்த யாகத்துக்கு
பார்த்துக்கோ அத்தனை தேவர்கள், தேவாதி தேவர்கள், சிவபெருமானும் வந்து உட்கார்ந்து இருக்கார், பிரம்மாவே வந்து உட்கார்ந்து இருக்கார். பிரஜாபதியான தக்ஷன் அங்கேருந்து சபைக்குள்ள வரான். வரும்பொழுது தக்ஷ பிரஜாபதி வரார் 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 அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற எல்லாரும் பட்டுன்னு சீட்ல இருந்து எழுந்துட்டா. ஏன்னா பிரஜாபதி இல்லையா, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் எழுந்துட்டா. கையை கட்டிட்டு இப்படி நிக்கிறாளாம். தக்ஷன் நிஜமாலே இந்த பார்த்தா என்ன பண்ணிருக்கணும், ஆஹா நம்ம வரோம் அப்படின்னா இத்தனை பேர் எழுந்து நிக்கிறாளே, இது என்ன ஒரு பாக்கியம் நமக்கு, நம்மளை இப்படி வாழ வச்சிருக்காரே பகவான், நம்மளை இப்படி வாழ வச்சிருக்காரே குருநாதர் அப்படின்னு தானே சந்தோஷப்படணும். இவன் என்ன பண்ணா, வந்தான். வந்து பார்த்தா ரெண்டே பேர் சீட்ல இருந்து எழுந்துக்கவே இல்லையா, அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காளாம். யாரு அப்படின்னா, ஒண்ணு பிரம்மா, இன்னொன்னு சிவபெருமான். பிரம்மா யாரு அப்படின்னா தக்ஷனுடைய அப்பா. என்னதான் புள்ள பெரிய போஸ்ட்ல பிரசிடென்டாவே இருக்கட்டுமே, அப்பா என்ன எழுந்து நின்றுட்டு பிரசிடென்ட் வாங்கோ அப்படின்னு நான் சொல்லுவாரு இல்ல இல்லையா, ஏன் புள்ள வரலாம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அது போல பிரம்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு. சிவபெருமான் யாரு அப்படின்னா இந்த தக்ஷனுடைய மாப்பிள்ள, அதாவது தாக்ஷாயணி தேவியை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். இவனுக்கு என்ன கண்ணுக்கு தெரியறது அப்படின்னா, இவன் என் மாப்பிள்ள மாமனார்னு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிறார். சிவபெருமான் வாஸ்தவத்துல யாரு அப்படின்னா ஜெகத்குரு, ஜெகதஸ்பிதரம் வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அப்படின்னு ஜெகத்குருவா இருக்கக்கூடிய அவர் எழுந்து நிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால அவர் எழுந்து நிக்கல. உடனே இந்த தக்ஷன் பார்த்தா கோபம் வந்தது. என்னமா நீ இப்படி எழுந்து நிக்காம இப்படி உட்கார்ந்துட்டு இருப்ப, இதுதான் நீ கத்துண்ட மரியாதையா, இப்படிதான் நீ பெரியவாளுக்கெல்லாம் மரியாதை கொடுப்பியா, நான் உன்னுடைய மாமனார் அப்படின்னா நீ என்னுடைய மாப்பிள்ள, மாமனார் மாப்பிள்ள அப்படின்னாலே குரு சிஷ்யன் மாதிரி, நீ எனக்கு அவ எழுந்து நின்றுட்டு மரியாதை கொடுக்க வேண்டாமா, நான் உனக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா என்னமோ ரொம்ப சந்தோஷப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னு நினைச்சுக்காத, ஏதோ எங்க அப்பா சொன்னாரேன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நீ என்ன உன்னை என்னமோ எல்லாரும் சிவன் சிவன் சொல்றாரே தவிர உண்மையாவே நீ என்ன சிவனா, சிவஹா அப்படிங்கிற நாமத்துக்கே மங்களமானவர் அப்படின்னு அர்த்தம். நீ என்ன மங்களமானவனா, நீ வசிக்கக்கூடிய இடம் என்ன இடம், ஸ்மசானத்தை போய் உட்கார்ந்து இருக்க, உன் கையில வச்சிருக்கிற வஸ்துக்களாக ஏதாவது நல்லா வச்சிருக்கியா, ஏதோ மண்ட ஓடதான் வச்சிட்டு இருக்க, நீ பூசிக்கிறதாக அட்லீஸ்ட் ஏதாவது சந்தன மாதிரி கமகமன்னு பூசிக்கிறியா, ஏதோ பஸ்பத்தை எடுத்து பூசிச்சுக்கிற, இதெல்லாம் நன்னாவா இருக்கு அப்படின்னு கண்ணா பின்னான்னு கத்துறான். இதனுடைய தாற்பயம் எதுவுமே அவனுக்கு புரியல. அதனால தாற்பயம் புரியாததுனால இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தவரை பேசிட்டே இருக்கான். உடனே சிவபெருமான் எப்படி உட்கார்ந்து இருக்காரு, ஏதாவது ரியாக்ட் பண்ணணும் இல்லையா, நம்மள யாராவது வந்து திட்டா அப்படின்னா நீ யாரா என்ன பேசுறதுக்கு அப்படின்னு கேட்கணும். இல்லையா பார்வோ சார், என்ன பார்த்து நான் எவ்வளவு நல்லவன், என்ன பார்த்து எப்படி பேசுறான் பாரு சார் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற வாழ்க்கையாவது ஏதாவது சொல்லணும். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சிவபெருமான் சிவனையேன்னு உட்கார்ந்துட்டு இருக்காராம். ஒன்னும் பேசல, ஒரு கதையை கூட ஆட்டல, அப்படியா என்ன எதுவுமே கேட்கல, யாரோ யாரையோ திட்டிட்டு இருக்கிற மாதிரி இவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதை இவர் வேணா சகிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பார். ஆனா அவங்க எத்தனை சிவபக்தாள் உட்கார்ந்துட்டு இருக்கா, அவ எல்லாருக்கும் இது கேட்கறதுக்கு நன்னாவா இருக்கு. அதனால சிவபக்தாளையே அக்ரகண்யமானவர் நந்திகேஸ்வர பகவான் எழுந்துட்டார். அவர் எழுந்துட்டு என்னப்பா நீ இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கியே அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டி அவர் சபிச்சார் தக்ஷனை. உடனே பிருகு முனிவர் பார்த்தார், நீ யாருடா அவனை சபிக்கிறதுக்கு, நான் உன்னை சபிக்கிறேன் அப்படின்னு பிருகு நந்திகேஸ்வரரை சபிச்சார். சிவபெருமான் பார்த்தார், அடாடாடா நாம இங்க உட்கார்ந்து இருக்கிறதுதான் இவ எல்லாருக்கும் இவ்வளவு இடைஞ்சலா இருக்கு போல இருக்கே, அதனால நாம இங்க இருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு பட்டுன்னு அங்க இருந்து கிளம்பினா. அதுக்கப்புறம் தக்ஷனுக்கு ஒரு மகா துவேஷம் வந்தது சிவபெருமானிடத்துல. அதுக்கப்புறம் அவன் ஒரு யாகம் பண்றான். அந்த யாகத்துக்கு சிவபெருமானுக்கு அழைப்பு இல்ல, அட்லீஸ்ட் பொண்ணையாவது கூப்பிடணும், பொண்ணையும் கூப்பிடல. தேவி அங்க தாக்ஷாயினி விளையாண்டு இருக்கா கைலாசத்துல. விரு 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 விருன்னு நிறைய பிளைட் பெண்டே இருக்கு. போறவாளாவது பேசாம வாய் மூடிட்டு போகணும் இல்லையா, அது எப்படி பண்ணுவா, ஏண்டி குழந்தை நீ வரலையோ, எங்க வரலையோ, நம்ம பார்த்த ஃபங்க்ஷனுக்கு நீ வராமையா, சும்மா விளையாடாதடி. என்ன நம்ம பார்த்த ஃபங்க்ஷன், உங்க அப்பா தக்ஷன் எவ்வளவு பெரிய யாகம் பண்றா, எங்க எல்லாருக்கும் இன்விடேஷன் வச்சிருக்காரு, உன்னை கூப்பிடலையா, கூப்பிட்டாதான் அப்பா அதுக்கு வரணுமா, நீ கிளம்பி வாய அப்படின்னா. உடனே தேவிக்கும் என்னன்னா நம்ம பிறந்தாக்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருக்கு தேவிக்கும்.
எப்போதுமே மாமிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிறந்தாத்த ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா 10 நாள் முன்னாடியே மூட்டை கட்டி ரெடியா இருப்பாங்க. பிறந்தாத்த ஃபங்க்ஷன் புக்காத்த ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபங்க்ஷன் 10 மணிக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு போவோம். எல்லாம் 9:45 போனா போறாதா என்ன அப்படின்னு கேட்பா இல்லையா? அந்த மாதிரி தேவிக்கும் பிறந்தாத்த ஒரு ஃபங்க்ஷன் ஒரு குஷி வந்துட்டு உடனே ஓடி வந்து சிவபெருமானத்துல இது போல அப்பா ஒரு ஃபங்க்ஷன் பண்றாரு, அதுக்கு நம்ம போயிட்டு வரணும் அப்படின்னு கேட்கலையா? எப்படி கேட்கிறா அப்படின்னா பிரஜாபதஸ்தே ஸ்வசுதஸ்ய சாம்பிரதம். எங்க அப்பா ஃபங்க்ஷன் பண்றாரு அப்படின்னு சொல்லல, உங்க மாமனார் பிரஜாபதி அங்க ஏதோ ஃபங்க்ஷன் பண்றாரா, நாம போயிட்டு வந்துடுவோமே. அவன் சொல்லி பாக்குறா சிவபெருமான், நீ அங்க போனா அங்க உனக்கு மரியாதை இருக்காதுன்னா, உன்னை அவமானப்படுத்துவா, அதனால உன் பிராணனே போனாலும் போயிடும், நீ அதனால போக வேண்டாமே நம்ம அப்படிங்கிறா. இருந்தாலும் தேவிக்கு ரொம்ப ஆசை, போயிட்டு வந்து சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டா. போயிட்டு வா அப்படின்னு சொன்னதுதான் தாமதம். உடனே அங்கிருந்து கிளம்பி தேவி தக்ஷனாக்கு வந்து வாசல்ல நிக்கிறா. தக்ஷன் மாப்பிள்ள கிட்டதான துவேஷம், பொண்ணை பார்த்து அழகே கண்ணா வந்துருக்கியா வாமா அப்படின்னு கூப்பிடணுமா வேண்டாமா? வாயே சொல்ற தக்ஷன் பார்க்கவே இல்லை அவளை. சரி தக்ஷன் தான் இப்படி இருக்கான், அம்மா தக்ஷனுடைய மனைவியாக கூப்பிடணுமா வேண்டாமா? அவளும் கூப்பிடல. தேவி அங்கேருந்து வந்து வாசல்ல நிக்கிறா, அழைப்பே இல்லை அப்படின்னு உடனே சரி பரவாயில்ல நம்ம அப்பாவான் தானே அப்படின்னு அங்கேருந்து உள்ள வரா. உள்ள வந்து பார்த்தா ஒரு அக்கிரமம் நடக்கிறத தேவி பார்த்துட்டான். என்ன அக்கிரமம் அப்படின்னா, பொதுவா ஒரு யாகம் பண்றோம் அப்படின்னா அதுல இந்தந்த தேவதைகளுக்கு இந்தந்த பாகம் அப்படின்னு உண்டு. அதுல இவருக்கு இந்த பாகம் அவருக்கு அந்த பாகம்னு கொடுத்துட்டே வர ருத்ர பாகம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த ருத்ர பாகத்தை சிவபெருமானுக்கு அவர் கொடுக்கல. சரி அதாவது ஒழிஞ்சு போகட்டும் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா மந்திரங்கள்ல எங்க சிவ 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 சிவங்கிற பதம் வருதோ அந்த பதத்தை எல்லாம் ஸ்கிப் பண்ணி மந்திரத்தை சொல்லுவோம் அப்படின்னு அந்த தக்ஷன். வேகம் வந்து நம்ம நினைச்ச மாதிரி ரீல்ஸ் எல்லாம் எடிட் பண்றாங்க உட்காந்து, அந்த மாதிரி எடிட் பண்ணக்கூடியதா என்ன? இந்த வார்த்தை எனக்கு பிடிக்கல வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியதா என்ன? மகா கோபம் வந்தது தேவிக்கு. எழுந்து பேசுறா, உனக்கு எங்க ஆத்துக்காரர்கிட்டதான் துவேஷம்னு நினைச்சிருந்தேன், ஆனா நீ எவ்வளவு ஒரு மோசமானவன் அப்படின்னு பார்த்தா உனக்கு சிவநாமத்தினிடத்து இப்படி ஒரு துவேஷம் இருக்கே. சிவநாமம் எப்பேற்பட்ட நாமம், அந்த நாமத்தை சொல்ல 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 நம்ம பாப்பம் எல்லாம் போயிடுமே. அந்த நாமத்துல நீ இப்படி துவேஷத்தை காண்பிக்கிறியே, அங்கோ உன்னுடைய பரிதாப நிலைய நான் என்னன்னு சொல்லுவேன். மேலும் ஒன்ன போல ஒரு பாப்பிக்கு சிவ துவேஷிக்கு நான் பொண்ணா பிறந்தேனே, அது என்னுடைய ஒரு துர்பாகியம் அப்படின்னு நினைச்சிருந்தா. அங்க யாகம் நடந்ததே இருக்கு இல்லையா? அந்த யாகத்துல இறங்கி யோக தாரணியினால தன்னுடைய சரீரத்தை பஸ்பமாக்கிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டா. அப்ப ஒரு வார்த்தை சொன்னா தேவி, இந்த ஜென்மாவில நான் ஒரு சிவ துவேஷிக்கு பொண்ணா பிறந்து சிவபெருமான அடைஞ்சேன் இல்லையா, அடுத்த அவதாரத்திலேயாவது நான் ஒரு சிவ பக்தனுடைய பெண்ணாக அவதாரம் பண்ணி சிவபெருமான அடையணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே தான் யோக தாரணியினால தன்னுடைய சரீரத்தை பஸ்பமாக்கிட்டா. அடுத்த அவதாரத்துல தேவி யாரா அவதாரம் பண்ணினா அப்படின்னு கேட்டா, ஏதஸ்மின் அந்தரே ஜாதா கிரிஜா நாம நாமதா பிராதுர்பூதாய தேவி சர்வேஷாம் சுசுப்ரதா. கிரிஜாவாக தான் ஹிமவான் அப்படிங்கிற அந்த மலையினுடைய ராஜா, மலைகளுடைய ராஜாவான ஹிமவான் அவருடைய பெண்ணாக அவதாரம் பண்ணி தேவி எப்படி சிவபெருமான அடைஞ்சா அப்படின்றது அதி ஆச்சரியமான சரித்திரம். எப்போதுமே ஹிமவான் நித்தியம் கைலாசம் போய் சிவபெருமான தரிசனம் பண்ணுவார். அப்படி தரிசனம் பண்ணும்போது தான் எப்போதுமே தன்னுடைய குழந்தையும் அழைச்சிட்டு போய் தரிசனம் பண்ணுவார். இப்படியே பண்ணிட்டே இருக்கும்போது சின்ன குழந்தையா இருக்கக்கூடிய இந்த கிரிஜா சிவபெருமான், பெரிய சிவபெருமான் அவருக்கு மாலை போடணும் அப்படின்னு இப்படி போறா. அங்க மன்மதன் பார்த்துட்டே இருக்கான் இவாள. மன்மதன் நினைச்சிருந்தான், ஆஹா இவா 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு இவாளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை முருகனுடைய அவதாரம் அப்படிங்கிறது இப்போ நமக்கு ரொம்ப தேவையானது
அதனால நாம சிவபெருமானுக்கு காமத்தை கிளப்பணும் அப்படின்னு நினைச்சிட்டு காம பானத்தை எடுத்து சிவபெருமான் மேல போட்டான். சிவபெருமானுக்கு தெரியாதா என்ன, நம்மளிடத்துல ஒரு புஷ்பம் வந்தாலும் ஒரு பானம் வந்தாலும் அது எந்த பாவத்தை வருது அப்படின்னு அவருக்கு தெரியாதா என்ன. அவருக்கு தெரிஞ்ச உடனே அவருக்கு திருநேற்றம், ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன், ஒரு கண்ணு அக்னி. இப்படி திரும்பி பார்த்தா மன்மதனை தன்னுடைய நெற்றி கண்ணை திறந்தா கொசன்னு எரிஞ்சு போயிட்டான் மன்மதன். தேவி இதை பார்த்துட்டே இருக்காளா, ரொம்ப பயந்து போயிட்டா, ஆத்துக்கு ஓடி போயிட்டா. உடனே அவன் அம்மா சொன்னா, அம்மா கண்ணா இதுக்குதான் நான் உனக்கு அங்கெல்லாம் போவேண்டான்னு சொன்னேன். ஏதோ இப்ப பக்கத்திலே இருக்கிற கோவிலுக்கு போனியா, சிவபெருமான பாத்தியா, கண்ணத்தை போட்டிருந்தியா, அங்கேயா இருக்க வேண்டாமா, பாரு இப்ப நீ எப்படி அழக பாரு குழந்தை அப்படின்ற உடனே தேவிக்கு ஒரு வைராக்கியம் வந்துவிட்டோ. இந்த சிவபெருமான நாம் அடையணும் அப்படின்னா தபஸ்னாலதான் அடைய முடியும் அப்படின்னு அதி கோரமான தபஸ். எப்பேற்பட்ட தபஸ் அப்படின்னா சம்மர் காலத்துல, அதாவது கோடை காலத்துல 4 பக்கமும் அக்னிய மூட்டிடுவா. 4 பக்கம் அக்னி. இதை தவிர பஞ்சமாவது அக்னி, அதாவது 5வது அக்னியாக சூரிய பகவானே இருப்பார். அந்த பஞ்சாக்னி மத்தியில நின்று தபஸ் பண்ணுவா. அடுத்து மழைக்காலம் வரும் இல்லையா, ஒரு சுட்ட செங்கல்ல நம்ம தண்ணியை தெளிச்சோம் அப்படின்னா எப்படி புகை வரும். அது போல அப்போ என்ன பண்ணுவா அப்படின்னா தான் போய் கழுத்தடவு தண்ணியில நின்று தபஸ் பண்ணுவா. தேவியினுடைய சரீரத்தில அப்படி புகையா வருமா. அப்படி இருந்தா கோரமான தபஸ் பண்ணி சிவபெருமான அடைஞ்சா தேவி. அடுத்ததும் சிவபெருமான பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாளாம். என்ன கேள்வி அப்படின்னா, விஷ்ணு சகஸ்ரநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படின்னு 1000 நாமம் எங்க அண்ணா மேல இருக்கு. இருந்தாலும் இப்போ கலியுகத்துல வரவாங்க எப்படி இருப்பா அப்படின்னா, விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படிங்கறது 1/2 மணி நேரம் தானே. 24 மணி நேரத்துல நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் கிடைக்காதா, 1/2 மணி நேரம் நம்ம அதை சொல்லக்கூடாதா அப்படின்னு அவ நினைக்க மாட்டா. அவ என்ன பண்ணுவா அப்படின்னா, காலத்துல சக்கரத்தை கட்டிட்டு ஏதோ டைமே இல்லாதது போல, நான் ரொம்ப பிஸி சார், எனக்கு கோவிலுக்கு வரதுக்கெல்லாம் டைம் இருக்குமா, எனக்கு கோவிலுக்கு வரதுக்கெல்லாம் டைமே இல்ல, எனக்கு என் ஒர்க்கே பிஸியா இருக்கு அப்படின்னு சொல்றவாளை பார்த்தோம்னு வச்சுக்கோமே, அவ சினிமாவுக்கு போறதுக்கு அவளுக்கு டைம் இருக்கும், மாலுக்கு போறதுக்கு டைம் இருக்கும். ஆனா கோவிலுக்கு வா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லு அப்படின்னா அவளுக்கு டைம் இருக்காது இல்லையா. அதனால அப்படி டைம் இல்லாதவா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய சாரத்தையே சொல்லணும் அப்படின்னா அவளுக்கு என்ன சாரம் அப்படி உண்டு, அப்படி ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்கிறா. கேட்ட உடனே சிவபெருமான் ரொம்ப அழகா உபதேசம் பண்றார். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ரமே மனோரமே சரஸ்வநாம தத்துல்யம் ராம ராம நவராஜனே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ரமே மனோரமே இப்படி இந்த ஸ்ரீராம ராம ராமேதி இப்படி ராம 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 ராமான்னு சொல்லிட்டு இருந்தாலே போருமா? இந்த ராம நாமம் சொன்னதனுடைய பலன் எப்பேற்பட்டது அப்படின்னா, விஷ்ணு சஹஸ்ரநாமமே சொன்னா என்ன ஒரு பலன் கிடைக்குமோ அது இந்த ராம நாமத்தினாலேயே கிடைச்சிடும் அப்படின்னு சிவபெருமான் இந்த தேவிக்கு உபதேசம் பண்றார். இப்படி 4வது ஸ்கந்தத்துல தக்ஷனுடைய யஜ்ஞத்தை எப்படி தேவியினுடைய ஒரு மகிமை தெரியுது அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்ததாக 5వ ஸ்கந்தத்துல ஜடபரதர் அப்படிங்கிற ஒரு மகாத்மாவுடைய சரித்திரம். அந்த ஜடபரதர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, சரீர அபிமானமே துளி கூட கிடையாது அவருக்கு. அப்படியே ஜடமேல உட்கார்ந்துட்டு இருப்பார். அவரை யாராவது அடிச்சா கூட ஏன் அடிச்ச அப்படின்னு
ஆகிய அவரை பார்த்து சில காப்பாளிக்காள், அதாவது இந்த துர்தேவதைகளுக்கு எல்லாம் பூஜை பண்ணக்கூடியவா, காளிக்கு எல்லாம் பூஜை பண்ணக்கூடியவா என்ன பண்ணுவா அப்படின்னா நர பலி கொடுப்பா. அந்த பலி கொடுக்கறதுக்காக இங்க இருந்து வந்து பார்த்தா இந்த ஜடவரதன் இப்படி உட்கார்ந்துட்டே இருக்கா, ஜடமே உட்கார்ந்துட்டு இருக்கா. இவருக்குதான் சரீர பிரஜையும் இல்ல, ஒன்னும் தெரியலையே, இவரை பேசாம கூட்டிட்டு போய் நர பலி கொடுத்துடுவோம் அப்படின்னு அவளுக்கு எல்லாம் தோணிட்டு அப்படி இவரை தூக்கிட்டு அப்படி போறாலாம். போகும்பொழுதே பம்பம் பம்பம் பம்னு அவளுடைய வாத்தியங்கள் எல்லாம் வாசிச்சு கொண்டு, அந்த வாத்தியம் அந்த மிருதங்கம் வயலின் இப்படியெல்லாம் இருக்காது, அது டிஃபரெண்டான வாத்தியம். அந்த டிஃபரெண்டான வாத்தியங்கள்லாம் வாசிச்சுட்டு இவரை அழைச்சிட்டு போறா. அழைச்சிட்டு போய் அபாவா ஏதோ மந்திரங்கள் எல்லாம் கத்துறா. இவரை அபிஷேகம் எல்லாம் பண்ணி இவரை இப்படி படுக்க வச்சிருக்கா. இவரை ஒரே அந்த அருவாளால ஒரு போடதான் வச்சுட்டு இருக்கா. இப்படி இந்த கத்திய வச்சுட்டு ஒருத்தர் வெட்டணும்னு நின்றுட்டு இருக்காரா. அவர் இப்படி கத்திய தூக்கினாரோ இல்லையா, உடனே பட்டுன்னு அங்க இருக்கக்கூடிய காளிகாம்பா அப்படி ஆவிர்வவிச்சாலாம். அந்த காளி ஆவிர்வவிச்சு என்ன பண்ணா அப்படின்னா, இவர் வச்சுட்டு இருக்காரே கத்தி, இந்த கத்திய புடுங்கினா. புடுங்கி யார் யாரு ஜடவரதனுடைய தலைய வெட்டணும்னு காத்துட்டு பம்பம்னு அடிச்சுட்டு அங்க நின்றுட்டு இருக்காளோ, அவ எல்லாரையும் பார்த்து அவ ஒவ்வொருத்தருடைய தலையா தேவி சீவ ஆரம்பிச்சு சீவிட்டு இருக்கா. ஏன் அப்படின்னு கேட்டா, இவர் எப்பேற்பட்ட பக்தர், எப்பேற்பட்ட ஒரு ஞானி. ஒரு ஞானிக்கு ஒரு அபச்சாரம் நடக்கிறது அப்படின்னா எந்த தெய்வமும் ஒரு காலம் பொறுத்து இருக்காது. தேவி தான் மட்டும் வராம கூட தன்னுடைய சகிகள் எல்லாம அழைச்சு கொண்டு, இந்த நீதி சூழி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சகிகள் எல்லாம அழைச்சிட்டு வந்திருக்கா. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இவ ஒவ்வொருத்தர் தலையா சீவி 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 சீவின்னு சீவினாலா. சீவினவ என்ன பண்ணானா, கத்தி அப்படி தூக்கி வீசி எறிஞ்சா. அத்தனை தலையும் கையில இருக்கிறியா, ஏன் நீதி அப்படின்னு இப்படி தூக்கி போட்டாலும் அந்த நீதி உடனே கேஷ் குடிச்சுட்டா. அந்த நீதி அங்கிருந்து ஏன் சூழி அப்படின்னு தூக்கி போட்டா அந்த சூழி கேஷ் இப்படி இந்த த்ரோபால் விளையாடுறது, வாலிபால் விளையாடுறது அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி இவளோட தலையெல்லாம் தூக்கி போட்டு கேட்ச் குடிச்சு விளையாடுன்னு இருக்காளாம். அப்பேற்பட்ட மாகாளி மகமாகி மாகாளி மகமாகி தேவி பராசக்தி மாயே Thank you.
அப்படிதான் தேவி ஆபரண வச்சு அந்த முண்டர்கள் எல்லாம் அந்த காப்பாளிகள் எல்லாரையும் வெட்டி ஜடபரதர் அப்படி ரட்சிச்சா இல்லையா? நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? எழுந்து நின்று அம்மா தாயே நல்லா கரெக்ட் டைம்ல நீ வந்தேமா, ஒரு 2 செகண்ட் லேட்டா வந்தேன்னு வச்சுக்கோ, இவெல்லாம் என்ன பண்ணிருப்பா தெரியுமா? இந்த நேரம் தலையே வெட்டிருப்பா. உனக்கு பரம கோட்டி நமஸ்காரம்மா, என்னை இப்படி காப்பாத்துனியே அப்படின்னு ஏதாவது ஒரு தேங்க்யூ ஏதாவது ஒரு சொல்லுவோமா இல்லையா? ஜடபரதர் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார், இப்படி பாக்குறார், காளி அங்கேருந்து ஆவிர்வவிச்சு இவா எல்லாரையும் வெட்டி அப்படி விளையாடி அப்படி சாந்தமா உட்கார்ந்துட்டு இருக்கா. இவர் எழுந்தவர் அப்படியே யூட்டன் போட்டு வந்துட்டாராம். நம்மளா இருந்தா என்ன நினைப்போம்? இவனுக்காக நம்ம இவனை காப்பாத்தி விட்டுருக்கோம், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லிட்டு போக முடியாத பத்தியா அப்படின்னு நாமளா இருந்தா நினைப்போம். ஏன்னா ஒரு சின்ன உபகாரம் பண்ணா கூட நீங்க இப்படி பண்ணீங்க சார் ரொம்ப தேங்க்ஸ், நீங்க அப்படி பண்ணீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்த்துதான் நாம எந்த ஒரு உதவியும் பண்ணுவோம் இல்லையா? அம்பாள் அப்பேற்பட்டவளா என்ன? அம்பாளுக்கு அவருடைய நிலைமை தெரியும். அவர் எந்த நிலையில இருக்கார் அப்படின்னா, என்னவா வெட்டி இருப்பா, என்னுடைய பிராணனே போயிருக்கும், அந்த அம்மா தான் நம்மளை காப்பாத்தினா அப்படின்னு எந்த ஒரு பிரஜையுமே இல்லாத நிலையில இருக்கா அப்படிங்கறத ஜெகன்மாதாவான அவளுக்கு தெரியும் இல்லையா? அதனால அவர் ஜடபரதரை பார்த்துட்டே இருந்தா அவங்க இருந்து பட்டுன்னு தேவி மறைஞ்சா. அப்படின்னா ஒரு காலமும் ஞானிகளுக்கோ பக்தாளுக்கோ ஒரு கஷ்டம் அப்படின்னா அத அம்மாவா ஜெகன்மாதாவா இருக்கக்கூடிய அம்பாள் தாங்க மாட்டா அப்படிங்கறத காண்பிக்கிறது இந்த சரித்திரம். இதுக்கப்புறம் 10வது ஸ்கந்தத்துல வந்தோம் அப்படின்னா, 10வது ஸ்கந்தத்துல நம்ம கிருஷ்ணனுடைய அவதாரத்துல ஆரம்பிச்சு கிட்டாவனுடைய எல்லா லீலைகளுமே இந்த 10வது ஸ்கந்தத்துல தான் இருக்கு. தேவர்கள் எல்லாரும் பகவான் கிட்ட போய் சரணாகதி பண்றார். பிரபோ, இந்த கம்சனுடைய அட்டகாசம் தாங்க மாட்டேங்கிறது, ஒருத்தரையும் வாழ விட மாட்டேங்கிறான், நீங்க தான் எங்களை ரட்சிக்கணும் அப்படின்னு உடனே பகவான் உடனே மனசுனாலேயே சங்கல்பம் பண்ணிட்டார். இப்படி சங்கல்பம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது அங்க வசுதேவ தேவகிக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன உடனே இந்த தேவகியினுடைய அண்ணாதான் கம்சன். அதனால அவன் நினைச்சுட்டான், நம்ம தங்கைக்கு நம்மளே சாரத்தியம் பண்ணணும்
அப்படின்னு மாப்பிள்ளை அழைப்பு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணையும் உட்காந்து வச்சு அழைச்சிட்டு வரணும்னு அந்த தேர்ல உட்காந்து வச்சு ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஓட்டிட்டு வரா. அந்த தெருவே பார்த்தா அப்படி பூரா லட்சக்கணக்கான ஜனங்கள் நடந்து வரா. இப்படி வந்துட்டே இருக்கும் பொழுது மேல ஆகாசத்திலேருந்து ஒரு குரல் கேட்கலாம். என்ன குரல் அப்படின்னா, ஏ முட்டாளே அப்படின்னு ஒரு குரல் கேட்கிறது. இத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் தெருவுல போயிட்டு இருக்கான். ஒருத்தர்னா ஒருத்தர் காதலியே வாங்கல. கம்சன் என்ன பண்ணான்னா, பட்டுன்னு தேர நிறுத்தினா, யாரோ நம்மள கூப்பிடுறாளே அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. அவனுக்கே தெரியல அவன் யாரு அப்படிங்கிறது தெரியாது. திரும்பி பார்த்தா அந்த அஷ்டவீர வாக்கு சொல்றதா, எந்த தங்கையை நீ இப்படி கூட்டிட்டு போறியோ அவளுடைய 8வது கர்ப்பம் உனக்கு மரணம் அப்படின்னு சொன்ன உடனே அவனுடனே பார்த்தான். தாச்சோ, தங்கையினுடைய 8வது குழந்தை தானே, தங்கையினால ஒண்ணு மிஸ் இல்லையே, பாவம் அவளாட்டு நல்லா அனுப்பிட்டு போட்டோம், 8வது குழந்தை வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கணுமா இல்லையா? 8வது குழந்தை அப்படின்னா நமக்கு இன்னும் 8 years டைம் இருக்கு, 8 வருஷம் நம்ம உயிரோட இருக்கோம் கன்ஃபார்மா அப்படின்னு நினைச்சுக்கணுமா வேண்டாமா? உடனே பட்டுன்னு என்ன பண்ணலாம், கத்தி எடுத்து நீ இருந்தாலே உனக்கு 8 குழந்தை பிறக்கும், நான் இப்பவே உனக்கு கொள்றேன் பாரு அப்படின்னு தேவகியை வதம் பண்றதுக்கு அங்கிருந்து வரான். வசுதேவர் உடனே நமஸ்காரம் பண்ணி, அப்பா கம்சா நீ இப்படி கொலை பண்ணாத, நான் எனக்கு பிறந்த எல்லா குழந்தையும் உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றா. சொன்ன வாக்குப்படி பிறந்த எல்லா குழந்தையும் கொண்டு போய் கம்சன் இடத்தை கொடுத்தா. கம்சன் என்ன பண்ணுவான்னா, தேவகியும் வசுதேவரும் நின்றுருப்பா. அவளுக்கு முன்னாடியே அந்த குழந்தைய இப்படி எடுத்து ஒரு சுழட்டி கல்லுல அடிச்சு கொலை பண்ணுவாராம். இப்படி ஒரு குழந்தை 2 குழந்தை இல்ல 6 குழந்தைகளை வதம் பண்றான். 6 குழந்தைகளை வதம் பண்ண உடனே மனசெல்லாம் வெறும்பி போயிருக்கா தேவகி. அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது பகவான் மேல இருக்கான். மேல இருந்து பார்த்துட்டே யோக மாய, அதாவது இந்த தேவிய மனசுல நினைச்சுக்கிறானா. நினைச்சிட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா, சாட்சாத் யோக மாயா இருக்கக்கூடிய துர்காதேவி பிரத்யட்சமாறா. பிரத்யட்சமான சொல்றா, அம்மா நீ யோக மாயா தானே, நீ என்ன பண்ணு, தேவகி அம்மாவுடைய கர்ப்பத்துல 7வது குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய நீ இங்கேருந்து கொண்டு போய் ஜாக்கிரதையா கோகுலத்துல ரோஹிணி அப்படின்னு ஒரு அம்மா இருக்கா இல்லையா, அவளுடைய வயிற்றுல சேர்த்துடும். அந்த ரோஹிணி அப்படிங்கிறவளும் வசுதேவருடைய மற்றொரு பத்தினி. அதனால அவளுடைய கர்ப்பத்தை நீ சேர்த்துடும். நீ சேர்த்துட்டு என்ன பண்ணு, யசோதைக்கு பொண்ணா அவதாரம் பண்ணு அப்படின்னு உடனே அம்பாள் பார்த்தாலாம். என்ன போய் இந்த கலியுகத்தை அவதாரம் பண்ண சொல்றேனே, என்ன போய் இந்த பூலோகத்தை அவதாரம் பண்ண சொல்றேனே அப்படின்னு தேவி கேட்ட உடனே இந்த இடத்துல எப்படி பகவான் சொல்றார் அப்படிங்கிற அந்த அழகை பார்க்கணும். நவதேயானி குர்வந்தி தானானி ஜனராஹுரி துர்கேதி பத்ரகாளீதி விஜயா வைஷ்ணவி ஓதா சண்டிகா கிருஷ்ணா மாதவி கன்யகேதி ச மாயா நாராயணி ஷானி சாரதே த்யம்பிகேதி ச. அம்மா என்ன நீ இப்படி நினைச்சுக்கிற, நீ கீழே போனா உனக்கு என்னென்ன நடக்கும் தெரியுமா? நீ கீழே போய் அவதாரம் பண்ண அப்படின்னா உனக்கு அங்க காஷ்மீர்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் அத்தனை கோவில் கட்டுவாமா உனக்கு. காஷ்மீர்ல வைஷ்ணோ தேவி டெம்பிள் ஆரம்பிச்சு கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய கோவில் வரைக்கும் அத்தனை கோவில் கட்டுவா. அங்கங்க கட்டி உனக்கு என்ன பண்ணுவா அப்படின்னா, அங்கங்க குங்குமார்ச்சனைகள்லாம் பண்ணுவா. மேலும் உன்னை பல நாமங்கள் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவா. அதுல முதல்ல பகவான் சொல்ற நாமமே என்ன அப்படின்னா துர்கே. இங்க இருக்கக்கூடிய துர்கே தான் சொல்றா, உன்னை துர்கா அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுவா. பத்ரகாளி அப்படின்னு கொண்டாடுவா. விஜயா வைஷ்ணவி, குமுதா சண்டிகா, கிருஷ்ணா மாதவி, கன்யகேதி ச அப்படின்னு எல்லாம் உன்னை கொண்டாடுவாமா. மாயா நான் நாராயணன் அப்படின்னா நீ நாராயணி. என்ன எப்படி கிருஷ்ணானு கூப்பிடுறாளோ உன்னையும் கிருஷ்ணானு கூப்பிடுவா. நான் மாதவன் அப்படின்னா நீ மாதவிமா. அதனால எல்லாரும் உன்னை அப்படி, நான் விஷ்ணு அப்படின்னா நீ வைஷ்ணவி, உன்னை அப்படிதான் கொண்டாடுவா. நீ அதனால
எப்போ அண்ணா ஒரு கைங்கரியம் கொடுத்திருக்காரோ அந்த கைங்கரியத்தை நாம ஸ்ரத்தையா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால தேவி அங்கேருந்து வரா. இதுல என்ன தேவிக்கு ஒரு பரம சந்தோஷம் அப்படின்னா அண்ணா வாக்குனால ஒரு நாமாவளி கிடைச்சது. துர்கா பத்ரகாளி அப்படின்னா அண்ணாவே நம்ம வாயால புகழறாரே அப்படின்னு அத்தகைய ஒரு ஆனந்தம் தேவிக்கு. தேவி பவானி கொண்டாடுவா அப்படின்னு சொன்ன அந்த நாமாவளி எல்லாம் கேட்டுக்கொண்டு சந்தோஷமா அங்கே வந்து யசோதைக்கு பொண்ணா அவதாரம் பண்றா. இப்படி தேவி அவதாரம் பண்ணியாச்சு அப்படின்ன உடனே அதுக்குள்ள பகவானும் இங்க வசுதேவ தேவகி அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மண் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரவயோத சௌபகம் மகாவைடூர்யகிரீடகுண்டலத்விஷா பரிஷ்ரப்த சஹஸ்ரகுந்தளம் உதா காஞ்சியம் கதகங்கணாதிபிः விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத. வசுதேவர் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது பகவான் அப்படி ஆவிர்பவிச்சானாம். எப்படி இருக்கான் அப்படின்னா அத்புதம் பாலகம், அற்புதமான குழந்தை ரூபத்தை கையில சங்கு சக்கரம் கதை பத்மம் எல்லாம் வச்சுக்கொண்டு அப்படி காட்சி கொடுக்கிறாராம் வசுதேவ தேவகிக்கு. அந்த ரூபமே எந்த ரூபம், ஏதோ வசுதேவ தேவகி முன்னாடி அப்படி ஒரு ரூபம் தெரிஞ்சதே அப்படின்னு நாம நினைச்சுக்கவே வேண்டாம். இங்க இருக்கிற குருவாயூருக்கு போனோம்னா சின்ன குழந்தையா இருந்து கொண்டு கையில சங்கு சக்கரம் வச்சுட்டு இருக்காரே, இந்த ரூபம் நாம எந்த ரூபத்தை இப்போ தரிசனம் பண்றோமோ இதே ரூபத்தை தான் அன்றைய தினம் மதுராவில வசுதேவரும் தேவகியும் தரிசனம் பண்ணா. அப்பேற்பட்ட அந்த ரூபம் தான் இங்க வந்து குருவாயூர் அப்பன் அப்படிங்கிற நாமத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனே இவாளுக்கு ரொம்ப சந்தோஷமாகி இவாளுக்கு என்னன்னா பகவானே அவதாரம் பண்ணிருக்காரே அப்படின்னு உடனே பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றா. நீங்க எப்பேற்பட்ட சத்தியமான வஸ்து, நீங்க அவதாரம் பண்ணிருக்கீங்களே, சத்தியம் மிருத சத்திய நேத்திரம் சத்தியாத்மகம் சரணம் பிரபன்னாகம் அப்படின்னு பாடின உடனே இவர் பார்த்தார். ஆஹா, இவா என்னமோ ஸ்தோத்திரம் பண்றா, நமக்கு இப்படி ஸ்தோத்திரம் எல்லாம் செட் ஆகாது. நமக்கு என்ன அப்படின்னா நம்மள ஆசையா என் கண்ணே மணியே என் செல்ல குருவாயிரப்பா அப்படின்னு ஆசையா மடியில உட்காந்து வச்சுட்டு பாயசம் ஊட்டி பால் ஊட்டி நம்மள அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வளர்க்கிறவாதான் நமக்கு வேணுமே தவிர நம்மள இப்படி ஸ்தோத்திரம் பண்ணதுக்குதான் முக்கோட்டி தேவாதி தேவர்கள் இருக்காளே, அதனால ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு இவ பாக்குறாளே. நம்ம அதனால இங்க இருந்து ஓடி போயிடணும், நம்ம இங்க இருந்து பிரஜத்துக்கு வேணுமோ அங்க போனா எல்லாரும் நம்மள குழந்தையா கொண்டாடுவா இல்லையா அப்படின்னு நினைச்சுண்டா. அதனால இவாளுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கால் நீங்க கம்சனை பார்த்து பயந்தேன்னா என்னை கொண்டு போய் கோகுலத்துல விடுங்கோ அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே வசுதேவரும் அந்த குழந்தைய அப்படி கையில எடுத்துட்டா பட்டு பட்டுன்னு கை விலங்கு கால் விலங்கெல்லாம் அவிழ்ந்தது. கதவெல்லாம் டொரைன் திறந்துக்கிறது. அவங்க அத்தனை செக்யூரிட்டி போட்டு வச்சிருக்காங்க. கம்சன் 8வது குழந்தை பிறக்க போறதுன்னு அவன் எல்லாம் முடிச்சுட்டு இருக்க வேண்டாமோ, எல்லாம் வந்து கொரட்டை விட்டுட்டு தூங்கிட்டு இருக்கா.
சரி வாசல்ல வந்தா தெருவுல யாராவது 4 பேர் பாத்துட போறா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லாம ஜோன்னு மழை கொட்ட. இந்த மழையில குழந்தை அழைச்சிட்டு போறோமே, குழந்தைக்கு ஏதாவது குழந்தை நினைஞ்சிட போறது, குழந்தைக்கு ஜுரம் வந்துட போறது அப்படின்னு நினைச்சுக்கலாமே அப்படின்னா அதுக்கும் ஒண்ணும் இல்லையா. அங்க இருந்து ஆதிசேஷனே வந்து கொடை பிடிக்கிறார். பொதுவா பகவான் வரார் அப்படின்னா இங்க ஸ்ரீவேணிக்கு எல்லாம் வராரே குருவாயூரப்பன், வரும்போது அவர் மட்டுமா வராரு இல்ல இல்லையா. செண்ட வேலை எல்லாம் வாசிச்சுட்டு அப்படி முழங்கிட்டு அப்படி ஒரு 6 வாரத்தோட தானே வருவார். இங்க நம்ம பத்மநாப சுவாமி ஆராட்டுக்கு வந்தாலும் அப்படிதானே சொகுசா தானே வருவார். அப்ப இவர் இங்க பாவம் மழையில போறாரு, யாரும் முடிச்சுட்டு இல்ல அப்படின்னா யாரு இதற்கு மேலதான் வாசிப்பா அப்படின்னு பார்த்தா இடி அங்கேருந்து இடிக்கிறது இவருக்கு அப்படி மேலம் வாசிக்கிறது போல இருக்கா. யாராவது தீவிட்டி பிடிச்சுக்கணும் இல்லையா. தீவிட்டி பிடிச்சதுக்கு முன்னதே பளிச்சுன்னு அடிக்கிறது அவ்வளவு பிரகாசமா இருக்கு. இங்க இருந்து வந்தா யமுனா வழி விடுறது, கொண்டு போய் இந்த குழந்தைய விட்டாருங்க. விட்டார் அப்படின்னா கையினால குழந்தைய கீழே விட்டார், மனசுல அந்த குழந்தைய எடுத்துட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த பெண் குழந்தைய எடுத்துட்டு அங்க இருந்து வரா. அது வந்தது பகவான், அதனால அவருக்கு வந்து ஆதிசேஷன் கொடை பிடிச்சார், கதவெல்லாம் திறந்துட்டது. இப்ப வர்றது வந்து யோகமாயை தானே அப்படின்னு இல்லையா. இந்த யோகமாயைக்கும் ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறது, யோகமாயைக்கும் இடி இடிக்கிறது, நின்னுக்கிறது, யமுனா வழி விடுறா, காவலாளிகள் எல்லாம் தூக்குறா, கதவெல்லாம் திறந்துக்கிறது. அங்க இருந்து உள்ள வர வசுதேவர் வந்து இந்த குழந்தைய இப்படி கையில வச்சுள்ள அடுத்த க்ஷணம் மறுபடியும் விலகெல்லாம் பூட்டிட்டு இருக்கு, கதவெல்லாம் சாத்திட்டு இருக்கு. சாப்பிட்ட உடனே இந்த குழந்தை வீன்னு ஒரு கதறிட்டு அழுதாடும். பொதுவா நம்ம பார்த்தே யாராவது சின்ன குழந்தைய கத்தினா அப்படின்னா என்னது காளி கத்துற அப்படின்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இங்க கத்துறதோ சாட்சாத் காளியே கத்துறா. அவ கேட்பானே வீன்னு கத்திட்டு அழுத உடனே எல்லா காவலாலையும் எழுதுண்டா. அவ போய் மகாராஜா 8வது குழந்தை பிறந்துட்டோம் அப்படின்ன உடனே மதுபான மந்தனாக கண்ணெல்லாம் செவந்து போய் முடியெல்லாம் அவிழ்ந்து போய் அப்படியே அந்த கண்ணை திறக்க வரல. ஆனா குழந்தை பிறந்துட்டுன்னு உடனே அந்த அவசரத்தை அடிச்சுட்டு ஓடி வந்து பார்த்தா பொன் குழந்தை. தேவகி கை குடிச்சுன்னு சொல்றா, அண்ணா பொன் குழந்தை, இந்த குழந்தை உங்களை என்ன பண்ண போறது, சாம விட்டுடுங்க. நான் சாதாரணமான குழந்தையே விட்டு வைக்கல, இது அதுவும் கரெக்டா 8வது குழந்தை. இந்த குழந்தைய நான் விடுவேன்னு எப்படி நீ நினைக்கிற அப்படின்னா அந்த குழந்தையினுடைய அந்த பாதத்தை புடிச்சு அப்படி தூக்கி அடிக்கிறான்னு அப்படி சுழத்திடானோ இல்லையோ ஓங்கி ஒரு அர்த்தா கொட்டிட்டு அஷ்டபுஜ துர்கையாக அங்க தேவி சாயுதாஷ்டமஹாபுஜா அப்படின்னு 8 கையோட காட்சி கொடுக்கிறாளாம். அப்பேற்பட்ட அந்த துர்கா தேவியே எப்பொழுதும் நமக்கு துணை இருப்பா அப்படிங்கிறதுதான். துர்கா துணை இருப்பாள் நமக்கு, துர்கா துணை இருப்பாள் நமக்கு, துர்கா துணை இருப்பாள் இப்படி அப்பேற்பட்ட அந்த தேவி அங்க போய் நிக்கிறா. நிக்கக்கூடிய அந்த துர்கை சொன்னாலாம், டே கம்சா, ஒன்ன கொள்ளக்கூடிய குழந்தை ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒழித்து ஒருத்தி மகனாக பிறந்து மற்றொரு இடத்துல ஒருத்தி மகனா வளர்ந்துருக்கா. அதனால பயரே இனியும் சாதுக்களை ஹிம்சை பண்ணிட்டு இருக்காதா, உன்னை ஒழிக்கிறவன் வந்தாச்சு அப்படின்னாலும் இல்லையோ ஒரு அறையை விட்டுட்டு தேவி மறைஞ்சா. இப்போ இந்த கம்சனுக்கு என்ன அப்படின்னா கதை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கா.
பொதுவா மனுஷன் தான் போய் சொல்லுவா அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா பரவாயில்லையே, தெய்வம் கூட போய் சொல்லும் போல இருக்கேன். ஏன்னா அந்த அசுரையில வாங்கி 8வது குழந்தை கொள்ளுன்னு சொல்லிட்டு இங்க வந்து பார்த்தா 8வது பெண் குழந்தை. சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் நான் மனசுல என்ன நினைச்சிருந்தேன் அப்படின்னா, அன்னைக்கு அந்த மகிஷாசுரனை வதம் பண்ணது ஒரு பெண் தானே, அதனால நம்மள வதம் பண்ணதுக்கு பெண் குழந்தையா அவதாரம் பண்ணிட்டாளோன்னு நினைச்சிருந்தேன். ஆனா இந்த குழந்தை வந்து ஏதோ இங்க வளர்ந்து அங்க வளர்ந்து என்னமோ சொல்றாளே, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு சபை கூட்டினா அப்புறம் பூத்தனா வதம் அதெல்லாம் மேல நடந்த சரித்திரம். ஆனா கம்சனுக்கு முதல்ல பயத்தை அப்படி கிளப்பி அவனுக்கு அட்வைஸ் கொடுத்தது யாரு அப்படின்னா நம்மளுடைய துர்கை தான். சரி, அட்வைஸ் கொடுத்தாலே இங்கிருந்து மறைஞ்சா எங்க போனா, தன்னுடைய லோகத்துக்கே போயிட்டாளா அப்படின்னு கேட்டா தன்னுடைய லோகத்துக்கு எதுக்கு போறா, உடனே அங்கேயிருந்து கிளம்பி பிரஜத்துக்கு போயிட்டாலாம். எதுக்கு பிரஜத்துக்கு போனோம் அப்படின்னா, அண்ணா அவதாரம் பண்ணிருக்கார். அண்ணா இனிமேல் தான் வந்து பூதனா சம்ஹாரம் பண்ணுவார், சகடாசுர வதம் பண்ணுவார், திருநாவர்த்தன வதம் பண்ணுவார். இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணா வெண்ண திருடுவாரே அதை பாக்கணும். அண்ணா எப்படி மாடு மேய்க்கிறா சொகுசா அப்படின்னு பாக்கணும். அண்ணா எப்படி யானை மேல வரார் அப்படின்னு பாக்கணும். அதனால அண்ணாக்கு பக்கத்திலேயே தான் நான் இருப்பேன் அப்படின்னு எங்க பத்மநாப சுவாமிக்கு பக்கத்துல இருக்கா இல்லையா, அது போல அங்க போய் பிரஜத்துல போய் உட்கார்ந்துட்டாலாம். அப்படி உட்கார்ந்துட்ட தேவி கிட்டதான் கோபிகைகள் பகவான் கிடைக்கணும் அப்படின்னு அந்த தேவியின் இடத்துலதான் காத்தியாயி மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரி நந்த கோபசுதம் தேவி பதுமே குருதே நமஹ. அம்மா காத்தியாயி, உங்க அண்ணா கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு உன் கிருபை முக்கியம் இல்லையா, அதனால எங்களுக்கு உங்க அண்ணா கிடைக்கணும் அப்படின்னு நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு இந்த தேவிய நோக்கிதான் 30 நாட்கள் மார்கழி மாச விரதம் இருந்தா. அந்த விரதம் இருந்தாலே கண்ணியரின் பாவை நோபை அப்படி அந்த கோபிகைகளுடைய விரதத்தை ஏற்றுக்கொண்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணினாதையா, அந்த நோன்பு அனுசரிச்சுதான் நம்ம ஆண்டாளும் மார்கழி மாசத்துல 30 நாள் திருப்பாவை நோன்பு இருந்தா. ஆண்டாள் தேவியை பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்றா அப்படின்னா, இந்திரன் இப்படி வாரணமாயிரம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்துல தன்னை கண்ணவில எப்படி ரங்கநாதர் கல்யாணம் பண்ணிட்டார் அப்படிங்கறது சொல்லி
இந்த துர்கா தேவி தான் எனக்கு நாத்தனாராக வந்து மணமாலைய போட்டா அப்படிங்கறத ஆண்டாள் பிராட்டி சொல்றாங்க. இப்படி அந்த விரதத்துல இருந்து கொண்டு கோபிகைகளுக்கு அனுகிரகம் பண்ணினா தேவி. பின்னாடி ருக்மிணி பகவான அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. அப்போ அவ அண்ணா சிசுபாலனோட கல்யாணம் ஏற்பாடு பண்றா. அப்படி ஏற்பாடு பண்ணும்பொழுது சிசுபாலனுக்கும் ருக்மிணிக்கும் இனி கல்யாணம் அப்படின்னு சொல்லியாச்சு. ருக்மிணி தேவிக்கும் மனசுல என்ன ஆசைன்னா நம்ம பகவான கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை. பகவான் கிட்ட எப்படியோ தன்னுடைய செய்தியை தெரிவிச்சு பகவானும் குண்டினம்ங்கிற கஷேத்திரத்துக்கு தேவி இருக்கக்கூடிய கஷேத்திரத்துக்கு வந்துட்டா. அப்ப கல்யாணம் அன்னைக்கு காத்தால ருக்மிணி தேவிய கௌரி தேவி கோவிலுக்கு தான் அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போனப்போ அங்க ருக்மிணி தேவி என்ன பிரார்த்தனை பண்ணிட்டா அப்படின்னா, அம்மா உங்க அண்ணா எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு உன்னுடைய கிருபை அப்படிங்கிறது இல்லாம அவர் கிடைக்க மாட்டார். எப்படி நீ குடும்பமும் குடுத்தனுமாக சௌக்கியமா இருக்கியோ, நீ உங்க ஆத்துக்காரரோட குழந்தைகளோட நீ எப்படி சௌக்கியமா இருக்கியோ, அது போல நானும் உங்க அண்ணாவை அடைஞ்சு சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நீ எனக்கு அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டா தேவி. அந்த பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கோவில்ல இருந்து வெளியில வந்த உடனேதான் பகவான் ஜில்லிருந்து ரத்தத்திலிருந்து கீழே குதிச்சு குட்டி ருக்மிணி தேவியை கட்டி அணைச்சு அள்ளி அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டார். அப்படின்னா நமக்கு கண்ணன் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த தேவி அனுகிரகம் பண்ணாரே ஒழிய நமக்கு கிடைக்க மாட்டா. சரி, இதோ ராமாயணம் பாகவதம் இதுல எல்லாம் தேவியினுடைய மகாத்மியத்தை சொல்றேன். இப்ப சமீப காலத்துல இருக்கக்கூடிய தேவியினுடைய ஒரு வைபவத்தை நாம பார்க்கணும் இல்லையா? அதுல ஒரு சில சம்பவங்கள் எடுத்துட்டு ஸ்மரிக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கோம். ஆதிசங்கரர் தான் இந்த அத்வைதத்தை ஸ்தாபிச்சார், ஷண்முகங்களை ஸ்தாபிச்சார் அப்படிங்கறது முதல்லயே பார்த்தோம். ஆதிசங்கரர் ஒரு சமயம் காசியில இருந்துட்டு இருக்கார். காசியில இருந்துட்டு இருக்கும் பொழுது ஆதிசங்கரர் பிக்ஷை எடுப்பார். பிக்ஷைக்காக நினைக்கும் பொழுது நித்தியம் வயசான ஒரு சுமங்கலி தலை நிறைய பூசூட்டி கொண்டு மணிசார் கட்டிட்டு அப்படி ரொம்ப அழகான கோலத்துல நெத்தி நிறைய குங்குமம் வச்சுட்டு அப்படி அதிசுந்தரியாக வயசானவா வந்து நிக்கிறா. முகத்துல அப்படி ஒரு தேஜஸ் நித்தியம் வந்து ஆதிசங்கருக்கு பிக்ஷை போடுறத ஆதிசங்கரர் கவனிக்கிறார். இந்த அம்மா நித்தியம் வந்து நமக்கு பிக்ஷை போடுறாளே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கார். ஒரு நாளைக்கு இப்படி கண்ணை மூடிட்டு அவர் தியானம் பண்ணும்பொழுது அவருக்கு புரிஞ்சுட்டு வந்துட்டது யாரு அப்படின்னா, எந்த அன்னபூர்ணா தேவி உள்ள உட்கார்ந்து இருக்காளோ அவளே நமக்கு நித்தியம் வந்து பிக்ஷை போடுறா அப்படின்னு அந்த தன்னுடைய பாக்கியத்தை நினைச்சிட்டுதான் அவர் அன்னபூர்ணாஷ்டகம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தையே பாடினார்.
இப்படி அன்னபூர்ணா தேவி தான் நமக்கு அனுகிரகம் பண்ணினா அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு ஆச்சாரியால் இந்த இடத்துல நமக்காக என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அப்படின்னா ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேகிஷ பார்வதி. ஏதோ அன்னம் அப்படிங்கிறது இப்ப சாப்பிடணும் அப்படின்னா சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆயிடும், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பசிக்கு எடுக்க ஆரம்பிச்சிருமே. அதனால அம்மா நீ எனக்கு எதை பிக்ஷையா போடணும் அப்படின்னா ஞானத்தையும் வைராகியத்தையும் எனக்கு பிக்ஷையா போடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது போல அமையற இந்த ஸ்தோத்திரத்தை அனுகிரகம் பண்ணினார். இப்படி ஆதிசங்கரனுடைய சரித்திரத்துக்கு அடுத்ததான் ஷியாமா சாஸ்திரி அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு மகாத்மா, அவருடைய சரித்திரத்திலிருந்து ஒரு சம்பவத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கோம். இந்த ஷியாமா சாஸ்திரி அப்படிங்கிறவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா வெங்கட சுப்பிரமணியம் அப்படின்னு அவருடைய பெயர். அவ எப்பொழுதும் அவ குலத்துல இருக்கக்கூடியவாள்லாம் பங்காரு காமாட்சிய ஆராதனை பண்ண இருக்கக்கூடியவா. அவருடைய பூர்வீகம் அப்படிங்கிறது ஆந்திரா, அதனால அவருடைய கீர்த்தனங்கள் எல்லாமே தெலுங்குல இருக்கும். இருந்தாலும் அவளை பிரத்யேகமா காஞ்சிபுரத்துக்கு அழைச்சா நீங்க பங்காரு காமாட்சிக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு அழைச்சா அவ அதனால அவளுடைய பூர்வீகால் காஞ்சிபுரத்தையே தங்கி கொண்டு காமாட்சிக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருந்திருக்கக்கூடிய சமயம் இந்த விஜயநகரம் வீழ்த்தப்பட்டது. அதனால இந்த பங்காரு காமாட்சி அப்படிங்கிற இந்த ரூபம் எப்பேற்பட்டது அப்படின்னா தங்கத்தினாலேயே ஆன ரூபம். அதனால இந்த நேச்சர்கள் எங்கேயாவது திருடிட போறா அப்படின்னு இந்த அம்பாளை அங்கங்க பத்திரமா வைத்துக் கொண்டு திருவாரூர்ல வச்சுட்டு இருந்தா. அப்படி திருவாரூர்ல வச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் ஷியாமா சாஸ்திரி அவதாரம் பண்ணினார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவ தஞ்சாவூர் எடுத்து தஞ்சாவூர்ல இருந்துருக்கக்கூடிய சமயம் அப்போ இந்த ஷியாமா சாஸ்திரி எப்பேற்பட்டவர் அப்படின்னா அவருடைய சங்கீத ஞானம் அப்படிங்கிறது அபாரமானது. தாளம் அப்படின்னாலும் அவரை போல வராது, ராக ஞானம் அப்படின்னாலும் அவரை போல வராது. ஆனா ஒரு சபையில ஏறி எனக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுக்க, நான் என்னுடைய சங்கீத வித்வத்தை காண்பிக்கிறேன் அப்படின்னு போய் பாட மாட்டார். அவர் பாடுறது அம்பாளுக்கு மட்டுமே கேட்கும், அம்பாளுக்கு மட்டுமே பாடிட்டு இருக்கார். இப்படியே அவர் இருக்கும் பொழுது அம்பாள் நினைச்சாலா இந்த குழந்தையினுடைய ஒரு மகத்துவம் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றா அப்படின்னா ஒரு லீலை பண்றா தேவி. என்ன லீலை அப்படின்னா ஆந்திராவில இருந்து பூலோக சாப்ப சுட்டி குப்ளி கேசவையா அப்படின்னு ஒருத்தர், அவரோட பேரே பயங்கரமா இருக்கு இல்லையா. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த பூலோக சாப்ப சுட்டி குப்ளி கேசவையா என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒவ்வொரு ராஜ்யமா வருவார். ராஜாக்கள்னா ஒரு நாட்டை கான்கர் பண்ணணும், தன்னுடைய சரண்டர் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா யுத்தம் பண்ணுவார். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா போய் ஒவ்வொரு ராஜ்யத்திலும் உட்கார்ந்து பாடுவாராம். அசாத்தியமான சங்கீத ஞானம். அந்த சங்கீத ஞானம் இருக்கிறதுனால இவர் பாடுறதுக்கு திருப்பி யாராலையும் பாடவே முடியாது. அப்படி பாட முடியாம யாராவது அவர்கிட்ட தோத்து போயிட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா அவளுடைய தம்பூராக அவர்கிட்ட கொடுத்துடணும், அவ தன்னையும் அவளுக்கு கொடுத்துடணும். அவ இத்தனை காலத்தை என்னென்ன அவார்டு என்னென்ன டைட்டில் என்னென்ன கப்பு 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 கப்பா வாங்கி ஆசை அடுக்கி வச்சிருக்காரோ எல்லா கப்பையும் கொண்டு போய் இந்தாங்கோ பூலோக சாப சுட்டி குப்ளி கேசவையா இருந்தாங்கோ நான் உங்ககிட்ட தோத்து போயிட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் அவர்கிட்ட சரண்டர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பாடவே கூடாது ஜென்மாவில. இப்படி அந்த பூலோக சாப சுட்டி ஒவ்வொரு இடமா பாடிட்டு 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 வர இந்த தஞ்சாவூர் அப்படிங்கிற ஊருக்கு வரா. வந்தா எல்லாம் பயந்து போயிருக்கா. வித்வான்கள்லாம் ஆத்த விட்டு வெளியில வரமாட்டேங்கிறா. ஏன்னா எங்கேயாவது ராஜா நம்மள போய் பாடு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்ம என்ன பண்றது, அதனால யாரும் வெளியிலேயே வர வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் உள்ள உட்கார்ந்து இருக்கும் பொழுது ராஜா நினைச்சுட்டாரா இந்த பூலோக சாப சுட்டி எல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா வெறும் சங்கீதம் தான் போராது, அம்பாளுடைய அனுகிரகம் வேணும். அதனால இந்த ஷியாமா சாஸ்திரி இந்த வெங்கட சுப்பிரமணியம் உள்ள பூஜை பண்ணிட்டு இருக்காரு அம்பாளுக்கு, அவரை கூப்பிட்டு பாட சொல்லுவோம் அப்படின்னு உடனே அவர் இடத்துல போய் விஜயாபனம் பண்றா.
இந்த பூலோக சாப்ப சுட்டி அப்படி தலை நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்காங்க. எனக்கு எடுத்து ஒருத்தரால பாடிட முடியுமா அப்படின்னு இப்படி உட்கார்ந்து இருக்கா. உண்மையா யாராவது இது போல ஏதாவது காம்படிஷன் எல்லாம் போறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நர்வஸ் ஆயிடும், கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கோமோ அதையே நம்ம அந்த பதனத்தை உடனும் இல்லையா. சியாமா சாஸ்திரிகள் அங்கேருந்து வந்திருக்கார். இந்த பூலோக சாபச்சுட்டி அப்படி உட்கார்ந்து இருக்காருன்னா அவருக்கு எழுத்தாப்புல போய் இப்படி உட்கார்ந்துட்டாராம். ரொம்ப அதி சுந்தரமா இருப்பார் அவர். அப்படி வட்டவட்டையா வீபூதி போட்டுட்டு நடுவுல குங்குமம் வச்சுட்டு அப்படி தோல்ல அங்கவஸ்திரத்தை போட்டுட்டு கையில ஒரு வெள்ளித்தடி, அந்த வெள்ளித்தடி இப்படி மூடிட்டு இப்படி கைய வச்சுட்டு அப்படி கரிஸ்மேட்டிக்கா அப்படி கிராண்டா உட்கார்ந்து இருக்காரு. இவர் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த உடனே ஓஹோ நீர் தான் பாட வந்திருக்கேளோ அப்படின்னா இவர் ஒண்ணுமே பேசல, உட்கார்ந்து இருக்கா. உடனே ஆரம்பிச்சாரோ இந்த பூலோக சாப்ப சுட்டி ஒரு ராகத்தை எடுத்து பிரமாதமான ஒரு ஆலாவனை கேட்கிறாரோ. மூக்கு மேல வெள்ள வச்சுன்னு ஆஹா இவர் இப்படி பாடாருன்னு பார்த்துட்டு இருக்கா. ஆடி முடிச்ச உடனே சியாமா சாஸ்திரிகள் உடனே நீங்க பாடி முடிச்சுட்டேடா அவ்வளவுதானா அப்படிங்கிறாரா. உடனே இந்த பூலோக சாப்ப சுட்டிக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் புதுசா இருக்கு. ஏன்னா எல்லாரும் அப்படின்னா பாடினா எழுந்து ஓடி விடுவா. இவர் என்னன்னா அவ்வளவுதானா கேட்கிறேன். ஓஹோ சுவாமி நீங்க இதுக்கு மேல பாடிட்டு வேணும் எங்க பாடுங்கோ அப்படின்னு உடனே ஒரு அபூர்வமான ஒரு ராகம், அந்த ராகத்தை எடுத்து அப்படி ஒரு ஆலாபனை பண்ணாரோ இல்லையோ உடனே இந்த பூலோக சொல்லுது ஓஹோ பிரமாதம் போங்கோ நன்னாதான் நீங்களும் பாடுறேன் அப்படின்னா உடனே ராஜா பார்த்தார். இவரும் ஒரு ஆலாபனை பண்ணினார், அவரும் ஒரு ஆலாபனை பண்ணினார். இதை வச்சுட்டு யார் வின்னர்னு எப்படி சொல்றது? அதனால ஒரு குவிஸ் மாதிரி ஒரு கேம் மாதிரி 3 ரவுண்ட்ஸ் வச்சுப்போம். அந்த 3 ரவுண்ட்ல யார் மேக்சிமம் ஜெயிக்கிறாளோ அவதான் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். அப்படின்னு உடனே முதல்ல இந்த ராக ஆலாபன பாடத்துல முதல்ல ஆரம்பிச்சது இந்த பூலோக சாப சுட்டி குப்ளிகேஷன் இல்லையா. அதனால இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் சான்ஸ் சியாமா சாஸ்திரிகள் தான். அவர் உடனே பார்த்தார், ஏன் சுவாமி நீங்க சாஸ்திரிய சங்கீதம் பாடுவேடோ அப்படின்னு இந்த பூலோக சாப சுட்டியை பார்த்து கேட்கிறார். இவருக்கு தூக்கி வரக்கூடாது. ஏயா உனக்கு என்ன காதல வேலையா? இத்தனை நேரம் நான் பாடிட்டு இருந்தேனே, இது என்ன சாஸ்திரிய சங்கீதம் இல்லையோ? எப்படி ஒரு ராகத்தை எடுத்து அதுக்கு ஒரு ஆலாபன பாடுறதுக்கு சாஸ்திரிய சங்கீதம் பாடு. சாஸ்திரிய சங்கீதம் எல்லாரும் பாடுவா, அது சாஸ்திரியமா நீங்க பாடுறா அப்படின்னு தான் நான் கேக்குறேன். என்ன சாஸ்திரியமா பாடுறது? பொதுவா பாடுறோம் அப்படின்னா காயக தோஷங்கள் அப்படின்னு சிலது உண்டா. அந்த காயக தோஷம் எல்லாம் வராதபடிக்கு நாம பாடணுமா. அது என்ன தோஷம் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தினமா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம பாடுறோம் அப்படின்னா நம்ம பாடும் பொழுது சில பேர் பாடுவா இல்லையா, அவ என்ன பாடுறான்னா அவளுக்கே கேட்காது. இல்ல சில பேர் எப்படி பாடுவா அப்படின்னா அன்னபூர்வே அப்படின்னு சில பேர் கத்தி பாடுறேன் அப்படின்னு வாய குறந்து பாடுவா. வாய குறந்தும் பாடக்கூடாது, வாய மூடின்னும் பாடக்கூடாது. சில பேர் பாடுறேன் அப்படின்னு என்ன பண்ணுவா அப்படின்னா அவ பாட்டுல அவ கொண்ட ஆடவும் இல்லையோ உடம்பே அப்படி ஆடும். அப்படியும் ஆடிட்டு பாடக்கூடாது, நேரா இப்படி உட்காந்துட்டு பாடணும். பாடும்போது சில பேருக்கு உடம்பு ஆடுறதுனால தலை மட்டும் இப்படி ஆடும் இல்லையா, அப்படி தலையும் ஆடக்கூடாது. இப்படி எல்லாம் காயக தோஷங்கள் அப்படின்னு உண்டு. அந்த தோஷங்கள்லாம் பார்த்து பாடணும் அப்படின்னா இப்பெல்லாம் யாருமே பாட முடியாது. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமையோ தோஷங்கள் அப்படின்றது நம்மள்கிட்ட இருக்கிறதுனால அவர் கேட்கிறார், நீங்க இந்த தோஷம் எல்லாம் இல்லாம பாடுவேணும் அப்படின்னு உடனே அந்த பூலோக சாப சுட்டிக்கு தலைய ஆட்டாம பாடவே வராதாம். அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாவம் போட்டு போயிட்டார். அடுத்த ரவுண்ட் வந்த உடனே இவர் என்ன நினைச்சிருந்தாரு, இந்த பூலோக சாப சுட்டினா இவர் தான் கோவில உட்காந்து மணி அடிச்சுட்டு பாடுறவர், இவருக்கு என்ன தெரிஞ்சிட போகுது அப்படின்னு நினைச்சிட்டு சிம்மநந்தன தாளம் அப்படின்னு ஒரு தாளம் உண்டு. அந்த தாளம் எப்படின்னா 16 தடவை ஆதி தாளம் போட்டா என்ன ஒண்ணு வருமோ அது ஒரு ஆவர்த்தன சிம்மநந்தன தாளமா. அப்படி ஒரு பெரிய கிராண்டான தாளம். அந்த தாளத்துல நம்ம சாதாரணமா இப்படி கையில தானே போடுவோம். அந்த தாளம் போடணும்னா இப்படி 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 வச்சு அது குரு அப்படின்னு சொல்லுவா. அது தாளத்தினுடைய ஒரு அங்கம். அந்த குருவெல்லாம் வச்சு பாடக்கூடிய அந்த சிம்மநந்தன தாளம், அந்த தாளத்துல ஒரு பாட்டு பாடினார். அவர் நினைச்சிட்டார் இவருக்கு எது சிம்மநந்தனமாவது தாளமாவது அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கும்போது இவர் பாடி முடிச்சா உடனே
இருக்கு, பெரிய அசாமிதான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன்டா. இப்ப இந்த செகண்ட் ரவுண்ட் டிரா எடுத்து யாரும் ஜெயிக்கல, இவரும் பாடிட்டார் அவரும் பாடிட்டார். இப்ப மூணாவது ரவுண்ட்ல என்ன ஆச்சு அப்படின்னா சரத நந்தன காலம் அப்படின்னு எப்படி புதுசு புதுசா ராகம் கண்டுபிடிக்கிறோமோ அது போல புதுசா ஒரு தாளத்தை கண்டுபிடிச்சு பாடினார் சியாமா சாஸ்திரி. இத பார்த்த உடனே அந்த பூலோக சாப்பு சுட்டி அவர் நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு அவரே ஒத்துட்டாராம். இப்ப இந்த மூணாவது ரவுண்ட்லயும் முதல் ரவுண்ட்லயும் சியாமா சாஸ்திரியே ஜெயிச்சார் அப்படிங்கறதுனால எல்லாரும் சியாமா சாஸ்திரி தான் ஜெயிச்சார் அப்படின்னு கூச்சலிட சியாமா சாஸ்திரி வேலை சொன்னாராம். நான் ஜெயிச்சேன் எல்லாரும் இங்க சொல்றாருயா, உண்மையாவே இங்க ஜெயிச்சது யாரு அப்படின்னா என்னுடைய அம்மா தான் ஜெயிச்சா அப்படின்னு சொல்றார். என்னுடைய காமாட்சி அம்மா தான் ஜெயிச்சா, அந்த அம்பாள் நம்மளை எப்பொழுதும் பரிபாலிக்கணும் அப்படின்னு பாடுறார். காமாட்சி பாடவனி
அப்படிங்கிற இந்த கீர்த்தனம் ஷியாமாசாஸ்திரிகளுடைய ஒரு கீர்த்தனம். இப்படி அம்பாளுடைய லீலைகள் அப்படிங்கிறது சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம். அத்தனை லீலைகள் உண்டு. அதுலயும் அம்பாள் ஆங்காங்கு சக்தி பீட்டங்கள் அப்படிங்கிற முக்கியமான சக்தி பீட்டங்கள்ல இருந்து கொண்டு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. மேலும் இது போல கோவில்கள்ல எழுந்தருளியும் அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. இதுல என்ன நமக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னா, ஏதோ பாடினோம் போனோம் வந்தோம் அப்படின்னு இல்லாம இன்னைக்கு பாடினோம் இதோட அம்பாள் பாட்டு ஆயிடுது அவ்வளவுதான், இதுக்கப்புறம் பாட்டு இல்ல அப்படின்னு சொல்லவே முடியாது. எத்தனையோ நாமங்கள் எத்தனையோ பாட்டுகள் அம்பாள் மேல இருந்துட்டே இருக்கு இல்லையா. பலவிதமாய் உன்னை வாழவும் ஆடவும் பாடிக்கொண்டாள்
ஆதிசங்கர் சாமா லைனர் வாசல் ஸ்ரீகாந்த்
ದೇವಿ ದುರ್ಗಾದೇವಿ ಪರಿಪೂರ್ಣ ಮೇಲ್ಮೇಲೆ